மனிதர்கள் வாழ்க்கை என்பது தாங்கள் விரும்புவதை அடைவது அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. தாங்கள் எதை விரும்புகிறோமோ அது தனக்கு கிடைக்கவில்லை என்றால் அந்த வாழ்க்கை விரக்தியாகவும் அந்த வாழ்க்கையை வாழ்வதை பிடிக்காமலும் வாழ்ந்து என்ன பயன் என்று கூறக்கூடிய அளவுக்கு நாம் ஆகிவிடுகிறோம். வாழ்க்கை என்பதனுடைய பொருள் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையாகும். உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலுமா என்று நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய விருப்பம் சமுதாயத்தினரால் அங்கீகரிக்கப்படக்கூடிய விருப்பமாக இருக்க வேண்டும். உங்களுக்கும் சமுதாயத்தினருக்கும் விருப்பங்களில் வேறுபாடுகள் கிடையாது. உங்களுக்கு ஒரு பொருளின் மீது விருப்பம் இருக்குமானால் அவ்விதமே உங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த மனித சமுதாயத்தை சார்ந்த அனைவருக்கும் அந்த பொருளின் மீது விருப்பம் இருக்கிறது. நீங்கள் ஒரு பொருளை கொண்டு பயன் அடைவீர்களானால் மனித சமுதாயம் முழுமையும் அதனை கொண்டு பயன்பெறும். எந்த அளவுக்கு அது உங்களுக்கு பலனளிக்குமோ அப்படியே மனித சமுதாயம் அனைத்துக்கும் பலனளிக்கும். ஆகவே விருப்பம் என்பது பலன் அளிப்பதாகும். அது பலனை அளிப்பதாக இருந்தால் அது விருப்பமாக கொள்ள வேண்டும். பலனை அளிக்காது மாறாக அழிவை உண்டாக்கும் என்றால் அது விருப்பம் என்பதற்கான பொருளில் இடம்பெறாது. எனவே உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் நன்மைகளை அடைய விரும்புங்கள். நன்மைகள் உங்களை மட்டும் அடைவதல்ல, நன்மைகள் அனைவரையும் அடைவதை விரும்புங்கள். எந்த ஒரு விருப்பத்தையும் பொதுவான விருப்பமாக கொண்டிருப்பீர்களானால் உங்களுடைய முயற்சி சொந்த முயற்சி என்று ஒன்று இருக்காது. ஒவ்வொரு பயனும் மனித சமுதாயத்தை அடைய வேண்டும் என்ற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை மேற்கொள்ள வேண்டுமே தவிர எனக்கு மட்டும் அது பயனளிக்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை நீங்கள் மேற்கொள்வது இறைவனிடம் சேரக்கூடிய விருப்பமாக இல்லை. இனி அது உங்களுடைய சொந்த காரியமாக ஆகிவிடுகிறது. எப்பொழுது இறைவனுக்கு பொருத்தமான காரியமாக அது இல்லையோ அப்பொழுது அது உங்களுக்கு கேடானது என்பதையும் நீங்கள் உணர வேண்டும். ஒரு விருப்பத்தை இறைவன் ஏற்படுத்தும் பொழுது அதை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் இறைவன் பொதுவானவன், யாவருக்கும் மனித சமுதாயம் முழுமைக்கும் இறைவன் அவனை தவிர உங்களுக்கு மட்டும் அவன் இறைவன் இல்லை. உங்களுக்காக எதை அவன் அனுமதிக்கிறானோ அது மட்டுமே உங்களுடையது. உங்களுடைய தேவைகள் உங்களுடையது, தேவைகளுக்கு அப்பாற்பட்டது உங்களுடையது கிடையாது. என்னுடைய தேவை ஒரு வீடு என்றால், என்னுடைய தேவை ஒரு உடை என்றால், என்னுடைய தேவை உணவு என்றால் ஒவ்வொன்றுக்கும் அளவு இருக்கிறது. அந்த அளவை மிஞ்சுவதன் காரணமாக நீங்கள் அதை அனுபவித்துவிட முடியாது. 10 வீடுகளை வைத்துக் கொண்டிருப்பதன் காரணமாக ஒரே ராத்திரியில் 10 வீட்டிலையும் போய் தூங்க போறதில்லை. நீங்கள் உங்களுடைய அளவு உங்களுக்கு தெரியும். அநியாயமாக உங்களுடைய அளவு எடையில் நீங்கள் மீற வேண்டாம். பெருமையின் காரணமாக உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய அளவின் எடை உங்களுக்கு தெரியும். நீங்கள் மீறுகிறீர்கள் என்பது தெரியும். பின்னர் ஏன் நான் காலாகாலத்திற்கும் வாழ்வதற்காக இன்றே சேமித்துக் கொள்கிறேன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள், விரும்புகிறீர்கள்? நாளைக்கு வாழ்வது என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது காலாகாலத்திற்கும் வாழ்வேன் என்று நீங்கள் எதன் அடிப்படையில் கூறுகிறீர்கள்? அது உண்மையின் அடிப்படையை கொண்டதா அல்லது தவறான அடிப்படையை கொண்டதா? காலாகாலத்திற்கும் நான் வாழ்வேன் என்று கூறுவது உண்மையின் அடிப்படையை கொண்டதா அல்லது தவறான அடிப்படையை கொண்டதா? அதில் உண்மை இருக்கிறதா, பொய் இருக்கிறதா? பொய். அதில் பொய் இருக்கிறது. பொய்யை உங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கிக்கொண்டு நீங்கள் உண்மையாகவே வாழ்ந்துவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். பொய்யை நீங்கள் நம்பிக்கை கொண்டு அதை உண்மையாக்கிவிட முடியும் என்றும் நீங்கள் விரும்புகிறீர்கள்.
இது எந்த அளவுக்கு சத்தியம் என்று உங்களுடைய எண்ணம் உங்களுக்கு கூறுகிறது. அது வீணான எண்ணத்தை தவிர வேறு எதுவுமாக இருக்க முடியாது. உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வது சமுதாயத்தில் விருப்பமுடையதாக இருக்குமா, அல்லது உங்களுடைய தேவைகளை ஒவ்வொருவரும் உங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவது சமுதாயத்திற்கு விருப்பமுடையதாக இருக்குமா? அவரவர் வேலைகளை அவரவர் செய்து கொள்ளுங்கள் என்பது சமுதாயத்தின் விருப்பமா? ஒருவருக்காக அவ்வளவு பேரும் வேலை செய்யுங்கள் என்பது சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? அப்படி இருக்க நீங்கள் பிறரை உதவிக்காக அழைக்கிறீர்கள், பிறரை உதவிக்காக நெருங்குகிறீர்கள். உண்மைக்கு புறம்பாக நீங்கள் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள். அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மையோ நீடித்த பலன்களோ கிடையாது. எப்படி நீங்கள் பிறருக்கு உதவி செய்வதை விரும்ப மாட்டீர்களோ அவ்விதமே மனிதர்கள் இருக்கிறார்கள். தங்களுக்கு தாங்களே அவர்கள் உதவியாளர்களும் உதவி செய்பவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறல்ல. தங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டதை அவர்கள் கூறுகிறார்கள் வீண் பெருமைக்காக. நான் சமுதாய சேவை செய்பவன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். சமுதாய சேவை என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை. உங்களுக்கு நீங்கள் சேவை செய்து கொண்டால் அது சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய சேவையாகும். ஒவ்வொருவரும் தத்தம் வாழ்க்கையை, வழிமுறையை பிறரை துன்புறுத்தாமல், பிறரை நம்முடைய அதிகாரத்தை கொண்டு ஏவாமல், தன்னுடைய காரியங்களுக்கு தன்னுடைய உடலமைப்பும் தன்னுடைய உறுதியும் நம்பிக்கையும் இறைவனுடைய ஒரு அருளும் இருந்தால் போதும் என்று யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் போதுமானவன். மனித சமுதாயத்தை அனைத்தையும் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றனா அல்லது நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு அது முடியுமா? சக்தி இருக்கிறதா? அவ்வாறு இருக்கும்பொழுது நான் பொதுநல சேவகன் என்று கூறிக்கொண்டு உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டும் வீணான ஆடம்பரமான அலங்காரமான வார்த்தைகளை கொண்டு மனித சமுதாயத்தை ஏமாற்றிக் கொண்டும் நாம் திரிகிறோமே, நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்பவர்களா? பொதுநல சேவை, பொதுநல சங்கம் என்று வைத்துக்கொண்டு தன் பெருமைக்காக அவர்கள் இருக்கிறார்களா? அவருடைய பொருளாளர்களாகவும் செயலாளர்களாகவும் அமைப்பாளர்களாகவும் நான் தான் இதை ஆரம்பித்தேன் என்று ஃபவுண்டேஷன் பிரசிடென்ட் என்று கூறிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்களே தவிர உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் ஒருபோதும் இல்லை. அவர்களே பிறரிடம் கடன் வாங்கி உதவி செய்யுங்கள் என்று கூக்குரலிட்டு விளம்பரங்கள் படுத்தி அதில் வரக்கூடிய மிக பெரும் தொகைகளை தங்களுடைய உரிமைகளாக ஆக்கி கொண்டு வாழக்கூடிய சேரிட்டிஸ், தர்மஸ்தாபனங்கள் எவ்வளவு பார்த்துருக்கோம். சேரிட்டிஸ் என்ற பெயரில் தங்களுடைய சுய லாபத்தை அடைவதற்காக அடைந்து வாழ்பவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க பிறருக்கு நான் உதவி செய்வேன் என்று நீங்கள் கூறுவது உங்களுடைய சக்திக்கு, உடல் சக்திக்கு தகுமானதல்ல. நீங்கள் பலவீனமானவர்கள், சமுதாயத்திற்கு நீங்கள் உதவி செய்வர்கள் அல்ல. அப்படி என்றால் உதவி செய்யக்கூடாதா? அடுத்த கேள்வி. சமுதாயத்திற்கு நான் உதவி செய்யக்கூடாதா? நான் உங்களை ஒரு வேலை வாங்குறேன், உங்களுக்கோ அதை செய்யறதுக்கு பிரியம் இருக்காது. என்னுடைய வேலையை நான் பார்த்து கொண்டால் உங்களுக்கு அதில் சந்தோஷம். உங்களை கேட்டால் நிச்சயமாக ஒரு சலிப்புடனும் வேற வேலையே கிடையாது, ஒரு ஆத்திரத்துடனும் தான் செய்வீங்க. உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய பெற்றோர்களோ அல்லது சின்ன பிள்ளைகளையோ நீங்கள் வேலை வாங்குறீர்கள் என்றால் நிச்சயமாக வேலை செய்ய மாட்டார்கள். ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருப்பாங்களே தவிர மாடிக்கும் தெருவுக்கும் 100 தடவை ஏறி இறங்குவாங்க. பக்கத்துலேருந்து ஒரு டம்ளர் கொண்டு வாங்கன்னு சொன்னால் கொண்டு வர மாட்டாங்க, அவ்வளோ கஷ்டம். அது அவர்களுடைய வேலை. மாடிக்கும் தெருவுக்கும் குதிப்பது அவர்களுடைய வேலை, உங்களுடைய வேலை அல்ல. உங்களுடைய வேலையை செய்வது அவர்களுக்கு சிரமமானது. ஒரு டம்ளர் இங்கேருந்து எடுத்து இங்கே கொடுக்கறது கூட கஷ்டமாக இருக்கும். இதுதான் மனிதனுடைய ஒரு யதார்த்தமான மனநிலை. அந்த மனநிலை தான் நம் அனைவருக்கும், மனிதர்கள் அனைவருக்கும். பிறருக்கு உதவி செய்வது என்பது நமக்கு பிடிக்காது. உடல் அளவில், செயல்பாடுகளின் அளவில் எவரொருவரும் பிறருக்கு உதவி செய்வதை விரும்பவே மாட்டார்கள். அவர்களுடைய நிலை அவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலையை நீங்கள் வீணாக பெருமைக்காக மாற்றிக்கொண்டு நான் உதவி செய்கிறேன் என்ற மனப்பான்மையில் நீங்கள் போகிறீர்கள். உங்களை நீங்களே பாதிப்புக்குள்ளாக்கி கொள்ளாமல் அவ்வாறு செய்ய முடியாது. உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுவிட்டால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டுவிடும். உங்களுக்கு சாதாரண ஒரு மன விரக்தி ஏற்பட்டால் அல்லது மனதில் எனக்கு ஒரு கவலை ஏற்பட்டுவிட்டது,
அல்லது மனசு சரியில்லை என்னைக்குன்னு சொல்லும் பொழுது எவரொருவருடைய கவலையையும் தேவைகளையும் நீங்கள் நிவர்த்தி செய்பவர்களோ அல்லது நிறைவேற்றுபவர்களோ இல்லை. உங்களுடைய உண்மை நிலையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். பெருமையிலிருந்து நாம் நீங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. எனக்கு நான் மட்டும்தான், நான் எனக்கு மட்டும்தான் என்ற அடிப்படையில் உங்களுடைய உடல் அமைப்பு இருக்கிறது. அவ்வாறிருக்க நான் பிறருக்கு உதவுபவன் என்று யார் கூறினாலும் அவர்கள் பொய்யே சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் நம்புங்கள். உதவிக்கரம் நீட்டுங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். தன் பெருமைக்காக அந்த ஸ்தாபனத்தை ஆரம்பித்தவர்கள் தங்களால் முடியாது என்று தெரிந்தும் தாங்கள் தான் அதை ஆரம்பித்தவர்கள் என்ற பெருமையை மட்டும் விட மாட்டார்கள். மனித சமுதாயத்தினுடையது என்று கூற மாட்டார்கள். தங்கள் பெயரை முன்னிலைப்படுத்தவர்கள் விரும்புவார்கள். பெருமை கொண்ட மனிதர்கள் தங்களுக்கு இயலாதவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பிறருடைய வாழ்க்கையில் சுகம் அனுபவிப்பவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பெருமை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் தங்களை தாங்களே நிராகரித்தவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எப்படி அவர்கள் தங்களை தாங்களே நிராகரிப்பவர்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்? பெருமை கொள்பவர்கள். நான் பெருமை கொண்ட மனிதனாக இருக்கிறேன் என்றால் நான் செய்யாத செயலுக்கு புகழப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். பெருமை என்பது ஒரு மனிதனுடைய தீவிரமான மனநிலை, மனித சமுதாயத்திற்கு எதிரான தீவிரமான மனநிலை. பெருமை என்பது மற்றவர்களெல்லாம் இழிவானவர்கள் என்ற அந்த தீவிரவாதத்தை கொண்ட மனநிலை, பிற மனிதர்களை எல்லாம் இழிவாக கருதக்கூடிய அந்த கொடூரமான மனநிலை. பெருமை என்ற அந்த நிலைக்கு பிற மனிதர்களை நான் ஒருபோதும் மதிக்க மாட்டேன், ஆனால் அனைத்து மனிதர்களும் என்னை மதிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த மனநிலை. இதை எந்த ஒரு மனிதனாவது விரும்புவாரா? எவரொருவர் பெருமை கொண்டாலும் நிச்சயமாக ஆரம்ப அந்த பெருமையிலேயே நமக்கு வெறுப்பு ஏற்பட்டுவிடும். இவர் அதிகமாக தன்னை பற்றி பேசுகிறார் என்று. இது தானே உருவாகக்கூடியது, நீங்கள் உருவாக்கவில்லை. ஏனெனில் ஒவ்வொருடைய மனதிலும் அந்த வெறுப்பு ஏற்படும் பெருமை கொண்ட மனிதனை பார்க்கும் பொழுது. பிறரை இழிவுபடுத்தும் பொழுது அந்த பெருமையை இரட்டிப்பாக்கிக் கொள்கிறார். எந்த சமுதாயத்தில் தான் புகழப்பட வேண்டும், பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த சமுதாயத்தினரை தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்றும் விரும்புவார். தங்களை தாங்களே இழிவானவர்கள், தனக்கு முன்பாக இழிவானவர்கள் என்று அவர்கள் கருதும் அளவிலும் அவர் விரும்புவார். இது இறை துரோகமாகும். இறைவன் மனிதர்கள் மீது அன்பு கொண்டவன். அப்படி இருக்க ஒரு மனிதன் தன் பெருமையின் காரணமாக பிற மனிதர்களை இழிவுபடுத்துவதும் அந்த மனிதர்கள் தனக்கு முன்பாக இழிவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவதும், அவர்களுக்கு முன்பாக அவர்களுடைய உழைப்பில் தான் வாழ்ந்து பொருள்களை சம்பாதிப்பதன் காரணமாக தன்னை மிகைத்தவன் என்றும் ஆற்றல் மிக்கவன் என்றும் அதிகாரத்தை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு அவர்கள் செயல்படுவதும், இவை அனைத்துமே மனித சமுதாயத்தில் வெறுப்புடையதாக இருக்கிறது. எனினும் பெரும்பாலான மனிதர்கள் தங்கள் தலைவர்களை புகழ்வதை தங்களுக்கு பாக்கியமாக கொண்டிருக்கிறார்கள். இறைவன் அவர்களுடைய போக்குகளின் காரணமாக அவர்களுடைய தீமைகளை அவர்களுக்கு அழகாக்கிவிட்டான். எனவே அவர்களுடைய இருதயங்கள் மீது முத்திரையிடப்பட்டவர்கள் யார் தங்களை தாங்களே மனிதர்கள் என்ற அளவில் இல்லாமல் இழிபிறப்புகள், இழிவானவர்கள் என்று கருதி கொண்டு தங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு பெருமை கொண்ட மனிதரை உயர்த்தியும் புகழ்ந்தும் அவர்களுக்கு தகுதியில்லாத ஒரு தகுதியின் மீது அவர்களை உயர்த்தியும் அதிகாரத்தையும் கொடுத்து பின்னர் அவர்கள் முன்பாக தலை குனிந்து இழிவடைந்தவர்களாக அவர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்கெல்லாம் வேறு வழி இல்லாத நிலையில் துன்பப்படுபவர்களாகவும் அதில் சிக்கிக்கொண்டு வேதனைப்படுபவர்களாகவும் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு இவர்களுடைய செயல்களை இறைவன் அழகாக்கிவிட்டான். ஆகவே ஒருபோதும் இவர்கள் நேர் வழியை அடைய மாட்டார்கள். அதாவது தன்னுடைய தன்மையை அவர்கள் உணர்ந்தறிய மாட்டார்கள். தங்களுடைய மனிதன் என்ற அந்த உணர்வை கொண்டு அவர்கள் இனி வாழ மாட்டார்கள். மனிதர்கள் என்ற அந்த உணர்வை அவர்கள் இழந்துவிட்டார்கள். ஆகவே இப்பொழுது நாம் மனிதர்கள் யார் என்பதன் பக்கம் வருவோம்.
மனிதர்கள் யார்? இறைவனால் யார் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்களோ அவர்கள் மனிதர்கள். தங்களை தாங்களே மனிதர்கள் என்று கூறிக்கொள்வோர் சந்தேகத்திற்குரியவர்கள். தான் ஒரு நல்ல மனிதன், தான் ஒரு பரோபகாரி, தான் ஒரு தர்மகர்த்தா, தான் வள்ளல் பரம்பரை, இவ்வாறெல்லாம் யார் தங்களை பற்றி மனிதர்கள் என்ற நிலையை தாண்டி உயர்வாக கருதி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மனிதர்கள் தானா என்பது சந்தேகத்திற்குரியதாகும். யார் தங்களை பிறரை அவர்களுடைய இருதயங்களை துன்பத்திற்குள்ளாக்காமலும் கஷ்டத்திற்குள்ளாக்காமலும் முடிந்தால் தன்னிடமிருந்து ஒரு உதவி பெறட்டும், அவர்களிடமிருந்து நான் எந்த உதவியும் பெறக்கூடாது, எனக்கு என்னுடைய இறைவன் போதுமானவன் என்ற உணர்வு கொண்டு வாழ்கிறார்களோ அவர்கள் மனிதர்கள். தங்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுதும் பொறுத்து கொள்கிறார்களோ, ஒரு இறைவன் எனக்கு அருள் புரிய போதும் என்று பொறுத்து கொள்கிறார்களோ, இன்னும் சகிப்புத்தன்மையும் மேற்கொள்கிறார்களோ, இவர்கள் பிறரை ஒருபோதும் நாடமாட்டார்கள். பிறருடைய உதவி தேடப்படுபவர்களாக இருக்கக்கூடிய நிலையை இறைவன் எப்பொழுதும் அவர்களுக்கு அளிக்க மாட்டான். ஆகவே அவர்கள் மன சுகத்துடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் நிம்மதியை கொண்டும் என்றென்றும் வாழ்வார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்பவர்கள் மனிதர்கள் அல்லது விரும்புபவர்கள் மனிதர்கள். ஆகவே ஒரு மனிதன் விரும்புவது என்னவென்றால் இறைவனுக்கு பொருத்தமானவனாக தான் வாழ வேண்டும் என்று விரும்புவதே மனித விருப்பமாகும். அதுவே இறைவனுக்கு பொருத்தமும் ஆகும். மனிதன் என்று நீங்கள் வாழும் பொழுது நம்பிக்கையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையை நீங்கள் மேற்கொள்ளவும் வேண்டாம். ஏனென்றால் நம்பிக்கையை கொண்டுதான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்பிக்கையை கொண்டுதான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கையின் உறுதியில்தான் உங்களுடைய மனம் அமைதி பெறுகிறது. இன்று நம்மில் கவலை இல்லாத ஒரு மனிதர் கிடையாது. நாளையை பற்றிய ஒரு கவலை இல்லாத ஒரு மனிதர் கிடையாது. நாளைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு முயற்சியோ அல்லது ஒரு திட்டமோ இல்லாத ஒரு மனிதர் என்று கிடையாது. எப்பொழுதும் நாளையை பற்றிய பெரும் எண்ணங்கள், அதிலேயே மூழ்கிவிட்ட பெரும் எண்ணங்கள், அதிலிருந்து விலகிவிட முடியாத சந்தேகங்கள், நன்றாக இருக்குமா என்ற கவலை, யாரையெல்லாம் போய் நாம் உதவி கேட்க வேண்டும் என்று முற்கூட்டியே திட்டங்கள், அவர்கள் உதவுவார்களா, எந்த அளவுக்கு நாம் அவர்களுக்கு பணிய வேண்டும், முகஸ்துதி பாட வேண்டும், எந்த அளவுக்கு அவர்களுக்கு முன்பாக நாம் இழிவாக நிற்க வேண்டும், அவர்கள் காக்கவும் வைப்பார்கள், இழுத்தடிக்கவும் செய்வார்கள், இழுத்த இழுப்புக்கெல்லாம் வளைந்து கொடுக்க வேண்டும், நம்முடைய நிலை இப்படி ஆகிவிட்டது என்று வருவதற்கு முன்பாகவே இன்று நீங்கள் மனிதர்களை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை கேடான வழிகளில் சீரழிக்க துவங்கிவிட்டீர்கள். இன்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் மனிதர்களை நம்புவதை போன்று ஒரு கேடு, இறைவனுக்கு துரோகமான ஒரு செயல் எதுவுமே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்வதே ஆகும். அது உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், உங்களுடைய மனைவி மக்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்களுடைய செல்வங்களாக இருக்கட்டும், உங்களுடைய தொழில்களில் உங்களுடைய கூட்டாளிகளாக இருக்கட்டும், உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும், நிச்சயமாக அவர்களிடமிருந்து உங்களுக்கு எந்த உதவியும் இல்லை. அவர்கள் உதவி செய்ய சக்தி பெறாதவர்கள். நீங்களும் அவர்களை உதவியாளர்களாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். நாளைய வாழ்க்கையை பற்றி இன்று நீங்கள் கவலை கொள்வதை விட்டுவிடுவீர்களானால் உங்களுடைய நம்பிக்கை அதிகமாகும். நீங்கள் நாளைய வாழ்க்கையை எப்பொழுது சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது கவலை உண்டாகிறது. நாளைய வாழ்க்கையை எப்பொழுது நீங்கள் புறக்கணிக்கிறீர்களோ, மறந்துவிடுகிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய மனதில் அமைதியும் நிம்மதியும் ஏற்படுகிறது. இல்லாத ஒரு வாழ்க்கையை, உங்களுக்கு அறிவிக்கப்படாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் அதை வாழ்ந்து விடுவேன் என்று நினைக்கும் பொழுது இறைவனிடமிருந்துள்ள ஒரு வேதனை, ஒரு தண்டனை உங்களுக்கு கவலையாக பிறப்பிக்கப்படுகிறது. நாளைய வாழ்க்கை உங்களிடம் இல்லை, அது இறைவனுடைய பொருத்தத்திற்குரியது. ஆகவே நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்றைய வாழ்க்கை எங்கிருந்து எப்படி வந்தது என்பதை சிந்திப்பதற்காக இன்றைய வாழ்க்கையை நான் அமைத்திருக்கிறேனே தவிர நாளைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்காக இறைவன் கொடுத்த பாக்கியங்களை எல்லாம் மறந்துவிட்டு உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை நீங்கள் சற்று உணராதவர்களாக உங்களுக்கும் மனித சமுதாயத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய கள்ள உறவுகளை, அதாவது நயவஞ்சகத்தனமான உறவுகளை,
ஒருவரை ஒருவர் நயவஞ்சகம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்தின் உறவுகளை நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள். மிக கெட்ட உறவாகும் மனிதர்களை நம்பிக்கை கொண்டு அதன்பால் நீங்கள் சார்ந்து அதை கொண்டு நான் நாளை வாழ்ந்துட முடியும் என்று நீங்கள் நம்புவது மிக கெட்ட மனிதர்களுடைய உறவாகும். அந்த உறவுகளை நீங்கள் ஒருபோதும் விரும்பாதீர்கள். இறைவனிடமிருந்து நமக்கு நன்மையும் உண்மையை கொண்டுள்ள வாழ்க்கையும் நமக்கு அவசியம் என்பது உண்மையானால், உங்களுடைய விருப்பமாக இருக்குமானால், நீங்கள் மனிதர்களாக இருந்து வாழ்வதை விரும்புங்கள். மனிதர்களுக்கு இறைவன் மட்டும்தான் துணையே தவிர மனிதர்களுக்கு மனிதர்கள் துணை என்பது ஒருபோதும் கிடையாது. கணவனுக்கு மனைவி துணை என்பதும் மனைவிக்கு கணவன் துணை என்பதும் நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் இன்று அவர்கள்தான் கொடிய பகைவர்கள், தங்களுக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் கொடிய பகைவர்கள். உங்களுடைய சகோதரர்களும் உற்றார் உறவினர்களும் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று நினைக்கிறீர்கள். அவர்கள்தான் உங்களுடைய வீழ்ச்சியை எதிர்நோக்கி இருப்பவர்கள். உங்களுடைய வீழ்ச்சியில் மகிழ்பவர்கள் அவர்கள்தான். உங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் துன்பப்படுவார்கள். நீங்கள் எப்பொழுது துன்பத்திற்கு உள்ளாவீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கவலை உங்களை தீண்டுமாயின் அது அவர்களை சந்தோஷமடைய செய்கிறது. ஒரு துன்பத்தில் நீங்கள் சிக்குவீர்களானால் அது அவர்களை மகிழ்வடைய செய்கிறது. இதுவே உறவினர்கள். உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுக்கு உள்ள உறவு, பெற்றோரை மதிக்க வேண்டும். அப்படியானால் நீ என் பிள்ளை, அப்படி என்றால் நீ அவ்வாறு நீ மதிக்கவில்லை என்றால் என் பிள்ளை இல்லை. பெருமை, அவர்களை பெருமைப்படுத்தினால் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள், உங்களுக்காக எதுவும் செலவு செய்வார்கள். அவ்வாறு பெருமைப்படுத்தவில்லை என்றால் அவர்களுடைய குற்றம் குறைகளை நீங்கள் துருவி ஆராய்ந்து அவர்களை திருத்த முற்படுவீர்களானால் உங்களை பார்த்து அவர்களுக்கு வெறுப்பு ஏற்படும். ஏனென்றால் அவர்களுடைய மனச்சைகளை பின்பற்றுவதிலிருந்தும் அவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் தலையிடுகிறீர்கள். மனித சமுதாயத்திற்கு புறம்பான மனச்சைகளில் பால் அவர்கள் சார்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நீங்கள் தடுக்கும் பொழுது உங்களை அவர்கள் வெறுக்கிறார்கள். பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புவது மனித செயல் அல்ல, மனித உணர்வுகளும் அல்ல. நீங்கள் பெருமைப்படுத்தினால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்பதும் மனித அடிப்படையிலான உறவுகளும் கிடையாது. இவ்வாறாக நம்மில் ஒவ்வொருவரும் நெருக்கமான இரத்த பந்தங்களிலிருந்து ஆரம்பித்து தூரமான உறவுகள், அதற்கும் தாண்டி நண்பர்கள், சமுதாயம் என்று ஒருவருக்கொருவர் பகைவர்களாகவும் ஒருவரை ஒருவர் விரும்பாதவர்களாகவும் மற்றவர்களை உபயோகித்து தாங்கள் வாழ வேண்டும் என்பதையும், பிறகு பெருமை கொண்டு உயர்ந்து விடும் பொழுது மற்றவர்கள் தங்களுக்கு தாழ்ந்து தங்களுக்கு அடிபணிய வேண்டும் என்பதையும் விரும்பக்கூடிய சமுதாயமாக ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள். அந்த சமுதாயத்தை தான் நீங்கள் இன்று உங்களை சுற்றிலும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த சமுதாயம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு பெரும் சிரத்தை ஏற்பட வேண்டிய அவசியமில்லை. ஒரு நாள் ஒரு பொழுது பேப்பரை பார்த்தால் புரியும் எந்த அளவுக்கு சமுதாயம் குடும்ப உறவுகளிலிருந்து சொந்த பந்தங்களிலிருந்து இரத்த பந்தம் வரையில் பகைவர்களாக இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரியும். எனவே இந்த பத்திரிகைகளையும் டிவி செய்திகளையும் சமுதாயத்தை பிரதிபலிக்கக்கூடிய டிவி சீரியல்களையும் இவை அனைத்தையும் நீங்கள் நிராகரித்து விடுங்கள். அவற்றில் உங்களுக்கு கேடு இருக்கிறது. அந்த பத்திரிகை செய்திகளும் டிவியில் வரக்கூடிய செய்திகளும் தங்களுக்கு சாதகமாக இருந்தால் அந்த செய்தி வரும், தங்களுக்கு சாதகமாக இல்லை என்றால் அந்த செய்தி வராது. மக்கள் நன்மைக்காக ஒரு செய்தியும் அங்கு இருக்காது. முற்றிலும் முழுமையுமாக அரசியல் செய்திகள். அரசியல் என்பது பெருமை கொண்ட மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையாக தேடிக்கொண்டார்களே, அந்த வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்களை பற்றிய செய்திகள் மட்டும்தான் இருக்கும். மக்களை பற்றிய செய்திகள் ஒன்றுமே இருக்காது. மக்களுக்கு நன்மையான ஒரு செய்தி இருக்காது. அவர்களுக்கிடையே இருக்கிற உட்பூசல்களும் சண்டை சச்சரவுகளும் நீதிமன்ற தீர்ப்புகளும், மனிதர்களுக்கு ஏதாவது சாதாரண சாமானிய மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை இருக்குமா என்றால் அது இருக்காது. எனவே உங்களை இந்த சமுதாயத்தில் நீங்கள் சீரழித்துக் கொள்ளக்கூடாது என்று நீங்கள் விரும்புகிறீர்களானால், இந்த சமுதாயத்தை சார்ந்து தாங்களும் வழிகேட்டிலாகி நன்மையான பாதை என்று எவ்வளவு தூரத்துக்கு அதை விட்டு விலகிவிட்டோமோ, பின்னர் திரும்பி பார்த்தாலும் வழி எது என்று தெரியாதே, அந்த அளவுக்கு நாம் இந்த மனிதர்களுடைய சமுதாயத்தின் கேளிக்கைகளிலும் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையை பின்பற்றுவதிலும் அதை செய்திகளாக ஒவ்வொரு நாளும் படிப்பதிலும்
நம்மை நாம் தரித்திரத்துக்குள்ளாக்கி கொள்ள வேண்டாம். நமக்கு தரித்திரம் பிடித்த வாழ்க்கை கூடாது. காலையில் எழுந்தவுடன் கொலை, கொள்ளை, மனித துரோகம், உங்களுக்கு சம்பந்தமில்லாத அவ்வளவு செய்திகளும் இருக்கின்றன. இது உங்களுக்கு தரித்திரமா அல்லது உங்களுக்கு தேவையானதா, அவசியமானதா? இன்றைக்கி பெரும்பாலும் பேப்பர் படிச்சிருப்போம். எந்த அளவுக்கு உங்களை வாழ்க்கையை முன்னேற்றிட்டீங்க இன்றைக்கி? அது படித்ததுனால உங்களுக்கு ஆதங்கம் ஏற்பட்டதா, படித்ததுனால உங்களுக்கு மனசு நிம்மதி ஏற்பட்டதா? இன்றைக்கு வரைக்கும் படிச்சிருப்பீங்க, பேப்பர் படிச்சிருப்பீங்க, நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு அணுவளவு உங்களுக்கு அதிலிருந்து நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? அல்லது மனம் ஆதங்கத்துக்கு மேல் ஆதங்கம் அடைந்து கொண்டிருக்கிறதா? இதில் எது உண்மை? நன்மையும் பயனில்லாத செயல்களையும் நாம் செய்கிறோமே வீண் பெருமைக்காகத்தானே. இன்று நான் பேப்பர் படித்தேன், உலகத்தில் என்னென்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன். தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? உங்களை நீங்கள் திருத்திக்க முடியுமா? உங்களை காப்பாற்றிக்க முடியுமா? முடியாது. அப்படி என்றால் தெரிந்து கொண்டேன் என்று கூறுவதில் உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கா? அது என்ன பெருமை? அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வது எப்படி என்ற அந்த உணர்வு தலைப்பட்டதா? காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு தலைப்பட்டதா? நீங்கள் சமுதாயத்தை திருத்த வேண்டாம், உங்களை திருத்திக் கொள்ள, இவற்றிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் என்ன செய்தீர்கள்? நான் தீயவர்களையும் கெட்டவர்களையும் தீய நிகழ்ச்சிகளையும் மனித சமுதாயத்துக்கு எதிரான வழிமுறைகளையும் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளையும் எவ்வளவு அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய சமுதாயம், நான் ஒரு சமுதாயத்தை சார்ந்த என்ற உணர்வு என்னை விட்டு போய்விடும். நான் ஒரு மனிதன் என்ற அந்த உணர்வு என்னை விட்டு போய்விடும். மனித உணர்வுகளில் நாம் வாழ வேண்டும். மனிதன் என்ற அந்த உணர்விலிருந்து நாம் சற்றும் கீழிறங்கிவிடக்கூடாது. அந்த உணர்வுகள் என்றென்றும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த உணர்வுகளில் மட்டும்தான் நாம் வாழ வேண்டும். மனிதர்களை ஒருபோதும் நீங்கள் உங்களுடைய சக்தியை கொண்டு உதவி செய்ய முடியாது, இறைவன் அருள் புரிந்தால் தவிர. மனிதன் என்ற உணர்வு அவர்களுக்கு இருந்தால் தவிர அவர்களுக்கு உங்களால் எந்த உதவியும் செய்ய முடியாது. மனிதன்தான் என்ற உணர்வு எனக்கு எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது எனக்கு இறைவன் போதுமானவன், அவனுடைய உதவி உங்களுக்கு நேரடியாக வருகிறது. எப்பொழுது மனிதன் என்ற அந்த நிலையிலிருந்து தாழ்ந்து விட்டீர்களோ அப்பொழுது உங்களுக்கு இறைவனுடைய உதவி இல்லை, மனிதர்களும் உங்களுக்கு உதவி செய்வர்கள் இல்லை. இருந்தாலும் மனிதர்களிடம் உதவி தேடுவதும் இதிலேயே முயற்சிப்பதையும் நீங்கள் அழகாகவும் காண்கிறீர்கள். தீமையான இந்த செயல்களை, உங்களுடைய மனது ஏற்றுக்கொள்ளாத இந்த செயலை உங்களுக்கு வாழ்க்கையாகவும் ஆக்கிவிட்டான். இது மிகவும் துர்பாக்கியமான நிலை. இந்த நிலையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மனித உணர்வுகள், இந்த உணர்வுகள் என்னவென்றால் நான் பிற மனிதர்களை நம்பி வாழக்கூடாது என்ற உணர்வு, பிற மனிதர்களுக்கு முன்பாக நான் கீழடங்கிவிடக்கூடாது என்ற உணர்வு, என்னுடைய தனித்தன்மையை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு. பெருமையை அல்ல, தன் பெருமையே அல்ல. பெருமை என்பது ஒன்று கிடையாது. மனிதன் என்ற தன்மை, தனித்தன்மை வாய்ந்த அந்த பண்புகளை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனக்காக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கண்ணியத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கண்ணியத்தையும் தன்னுடைய மரியாதையையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய நண்பர்கள் கூட உங்களுக்கு எதிரிகளாக ஆகிவிடுவார்கள் அவர்களிடம் உதவி தேடும் பொழுது. உதவி தேடாத வரையில் தான் நண்பர்கள். எப்பொழுது நீங்கள் உதவி தேட ஆரம்பித்து விட்டீர்களோ அப்பொழுது அவர்கள் உங்களுடைய பகைவர்கள். எப்பொழுது உங்களுடைய பெற்றோர்களிடம் நீங்கள் உதவி தேடுகிறீர்களோ அப்பொழுதும் நீங்கள் பெற்றோருக்கே பகைவர்களாக ஆகிவிடுவீர்கள். நீங்கள் பணம் பொருள் கொடுத்து கொண்டிருக்கும் வரையில் தான் அவர்கள் உங்களுக்குரியவர்கள். எப்பொழுது நீங்கள் கொடுக்கவில்லையோ அவர்களிடமிருந்து திரும்ப நீங்கள் கேட்க ஆரம்பித்து விட்டீர்களோ அப்பொழுது நீங்கள் பகைவர்கள். ஆகவே பணமும் பொருளும் நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட, உங்களுக்கு உள்ளேயே நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு வாழ்க்கை வழிமுறையை தவிர உங்களுக்கு பணம் பொருள் என்ற ஒன்று அவசியமில்லாதது. ஏனென்றால் நீங்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் படைத்துத்தான் உங்களை படைத்தான். நீங்கள் பிறக்கும் பொழுது மனிதன், மனிதன் பிறப்பதற்கு முன்பாகவே அவனுடைய உணவுப் பொருள்கள்தான் பழங்களாகவும் காடுகளாகவும் சோலைகளாகவும் பழச்சோலைகளாகவும் பயிர்களாகவும் விளைவித்த பிறகு, ஆடு மாடுகள் எல்லாம் அதை உண்ண ஆரம்பித்த பிறகு, அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை இறைவன் உங்களுக்கு முழுமையாக்கிய பிறகு இறுதியாக உங்களை படைத்தானா? அல்லது உங்களை படைத்த பிறகு உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் போய் சேர்த்து விட்டு பட்டமெல்லாம் படிச்சுக்கிறங்க, அதுக்கப்புறம் விளைவிச்சு பயிரை விளைச்சி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவன் பண்ணிச்சானா? இதில் எது உண்மை? நான் படிக்க போகிறேன், பட்ட படிப்பு படிச்சுட்டேன், மேற்பட்ட படிப்பு படிச்சுட்டேன், நான் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட்,
இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கு அப்புறமாவா நீங்கள் வந்து உழைச்சி சம்பாதிச்சிக்கன்னு சொல்லிட்டு உங்களை படைச்சான், அல்லது அதுக்கு முன்பாகவே அவன் உங்களுக்காக படைத்து விட்டான் ஒவ்வொன்றையும்? எது உண்மை? ஆகவே இறைவனை நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த படிப்பின் காரணமாக நான் வாழப்போவதில்லை, என்னுடைய உழைப்பின் காரணமாக நான் வாழப்போவதில்லை, பிறருக்கு குப்பை கொட்டி நான் வாழ வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. நான் மனிதனாக பிறந்தவன். மனிதனுக்கு இறைவன் ஏற்கனவே என்னுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியாக்கி இருக்கிறான். அதை நம்பிக்கை கொண்டேன். ஆகவே நீங்கள் இந்த இழிவான ஒரு வாழ்க்கை முறையை உங்களுடைய மனதிலிருந்து வெறுத்து ஒதுக்குங்கள். பிறருக்கு ஊழியம் செய்து பின்னர் அதிலிருந்து பொருள் ஈட்டி பின்னர் அந்த பொருளை கடைகளில் கொடுத்து பின்னர் அந்த பொருளை வாங்கி நான் என்னுடைய உணவுக்காக எடுத்துக்கொண்டு இனி உயிர் வாழ்வேன் என்பது நீங்கள் உங்களுக்கு இறைவன் எந்த பாக்கியத்தில் அமைத்தானோ அதை நேர் எதிராக மாற்றிக்கொண்டு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை உங்களுக்கு நீங்களே விளைவித்துக் கொண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நிச்சயமாக இறைவன் அனுமதிக்கவும் இல்லை, இறைவன் இதை ஏற்படுத்தவும் இல்லை. உங்களுக்கு கேடாக நீங்களே உங்களுடைய பெருமையின் காரணமாகவும் நம்பிக்கையின்மையின் காரணமாகவும் சிந்தித்து உணராததன் காரணமாகவும் ஏற்படுத்தி கொண்ட இந்த இழிவான வாழ்க்கைக்கு நீங்களே முற்றிலும் பொறுப்பானவர்கள். உங்களை படைப்பதற்கு முன்பாகவே உங்களுடைய தேவைகளை அனைத்தையும் படைத்தவன் என்பதை இன்று நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அதில் எத்தகைய குறையும் இல்லை என்பதையும் நம்பிக்கை கொள்ளுங்கள். யார் பதுக்கினாலும் சரி, வேலை செய்தால்தான் காசு, காசு கொடுத்தால்தான் பொருள் என்பது அநியாயக்காரர்களுடைய வாழ்க்கை முறையாக ஆகிவிட்டது. உலகம் முழுவதும் இந்த அநியாயம் நிலை பெற்றுவிட்டது. ஆகவே அநியாயம் நிலை பெற்று இன்று இருப்பதன் காரணமாக உங்களுடைய செயலின் காரணமாகவே இவ்வாறு நிலை பெற்றிருக்கிறது. நீங்கள் உலகம் அடியும் வரையிலும் நீங்கள் வாழும் காலமெல்லாம் இந்த கொடுமை உங்கள் மீது விதிக்கப்பட்டுவிடும். ஆனால் இன்று நீங்கள் உண்மையின் பக்கம் திரும்புங்கள். எது உண்மை? படித்து முடித்துவிட்டு பிறகு இன்னொருத்தனுக்கு கூலி வேலை செஞ்சு ஃபைலை தூக்கி மூட்டை தூக்கி கொத்தடிமைகளாக இருந்து மாச சம்பளம் வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்தா பயிர் முளைச்சிருமா உங்களுக்காக? அல்லது முன்பே முளைத்திருந்ததை, விளைவாகி இருந்ததை, விளைச்சலாகி இருந்ததை இவர்கள் அபகரித்து கொண்டு உங்களை அவர்களுக்கு அடிமைகளாக்கி கொத்தடிமைகளாக்கி உங்களுக்கு அளந்து கொண்டிருக்கிறார்களே ரேஷன் என்று, இதை நீங்கள் அனுமதிக்கிறீர்களா? இதுதான் வாழ்க்கையா? இப்படித்தான் வாழ வேண்டுமா? இதுவா நமக்காக இறைவன் ஏற்படுத்திய வாழ்க்கை? சிந்தித்து பாருங்கள். அவ்வாறல்ல. நான் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த பூமியில் விளைச்சல்கள் எனக்காக இறைவன் ஏற்படுத்திவிட்டான். அதை மனிதர்கள் பதுக்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பதுக்குவது மட்டுமல்லாமல் என்னை அவர்களுக்கு அடிமைகளாக்கி பின்னர் அதிலிருந்து எனக்கு ரேஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு உழைக்கும் காலமெல்லாம் அவர்கள் கொடுப்பார்கள். நான் உழைப்பை நிறுத்திவிட்டால் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். இந்த வாழ்க்கை இறைவன் ஏற்படுத்திய வாழ்க்கையா, அல்லது நீங்கள் உங்கள் அறிவுகட்டத்தனத்தின் காரணமாகவும் உங்களுடைய உணர்வுகளை, மனித உணர்வுகளை இழந்து விட்டதன் காரணமாகவும் ஏற்படுத்தி கொண்ட வாழ்க்கையா? இதில் எது சரி? உழைச்சாதான் சாப்பாடுங்கிறது சரியா, அல்லது அநியாயமாக நீங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறீர்களா? மூளை செலவை செய்யப்பட்டு விட்டீர்களா? உங்கள் இருதயத்தின் மீது முத்திரையிடப்பட்டு விட்டதா? உண்மை எது என்பதை நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா? அடிப்படை வசதிகள் என்பது உணவு. அந்த உணவில் இவர்கள் கை வைத்தால், தண்ணீர் அதிலும் கை வைத்து விட்டார்கள். அதற்கும் நீங்கள் டாக்ஸ் கட்டணும். இனி அந்த தண்ணீரும் கிடையாது. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் தண்ணீரும் கிடையாது என்ற நிலைக்கு வந்தால் என்ன செய்வீர்கள்? அப்பொழுது இறைவன் பக்கம் திரும்புவீர்களே. இப்பொழுது திரும்பினால் என்ன? நீங்கள் எதை கண்டு பயப்படுகிறீர்களோ அதனுடைய அடையாளங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நெருக்கமாக வந்துவிட்டன. நாளைக்கு உங்களுக்கு தண்ணீரும் கிடையாது, உங்களுக்கு உணவும் கிடையாது, உங்களுக்கு காற்றும் கூட கிடையாது என்ற அந்த அடையாளங்கள் உங்களை நெருங்கிவிட்டன. நீங்கள் வாழக்கூடிய பூமிக்கு நீங்கள் பெரும் சுமையாக இருக்கிறீர்கள். அந்த பூமியும் உங்களை தாங்காது. அந்த அளவுக்கு நீங்கள் இறைவனுடைய நம்பிக்கையை இழந்து மனிதர்களின் பக்கம் சாய்ந்து விட்டீர்கள். மனிதர்களுக்கு அடிமைகளாகிவிட்டீர்கள். ஒவ்வொரு நாட்டிலும் தலைவர்கள், அரசர்கள், மக்கள் கொத்தடிமைகள். ஒவ்வொரு நாட்டிலும் டெமோக்ரஸி, இண்டிபெண்டன்ஸ் என்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் அலங்கார வார்த்தைகள் உங்களை மயக்குவதற்காக. நிச்சயமாக நீங்கள் குடியுரிமை பெற்றவர்கள் அல்ல, அடிமைத்தனத்திற்கு உங்களை நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள்.
நீங்கள் சுதந்திரமானவர்கள் அல்ல, அரசியல்வாதிகளுக்கு அடிமைகள், உங்களுடைய தலைவர்களுக்கு கொத்தடிமைகள். எந்த மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடையாது, ரோடு கூட உங்களுக்கு கிடையாது. தலைவர் வந்துவிட்டால் நீங்கள் எல்லாம் பிளாட்ஃபாரத்துக்கு ஏறி நிற்கக்கூடாது. தலைவர் போயிட்டா நீங்கள் வெளியில் வரலாம், ரோடு அவங்களுக்கு தான். ஆனால் ரோட் டேக்ஸ் நீங்கள் தான் கட்டணும், தலைவர்கள் போகிறதுக்காக வரத்துக்காக. போலீஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் தான் காசு கொடுக்கணும், அவங்கள காப்பாற்றுறதுக்காக, உங்களை காப்பாற்றுறதுக்கு இல்லை. இராணுவம் இருக்குது, தலைவர்களை காப்பாற்றுறதுக்காக, அவங்களுக்கு இந்த நாட்டை கொடுக்கறதுக்காக, இந்த நாட்டு மக்களை அவங்க கொத்தடிமைகளை வச்சிருக்கிறதுக்காக, உங்களுக்கு காப்பாற்றுறதுக்காக கிடையாது. இப்படி மனிதர்களாகிய நாம் உண்மையின் பக்கம் நிற்காமல் தவறான பாதையின் பக்கம் சென்று விட்டதன் காரணமாக அந்த பாதையை உங்களுக்கு அழகாக்கியும் காண்பித்து விட்டான். அதை உங்களுடைய வாழ்க்கைக்கு பெருமையாக நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள். இதைவிட நஷ்ட வழிகள் யார்? இதைவிட வாழ்க்கையை தொலைத்து விட்டவர்கள் யார்? இதைவிட கேவலமான ஒரு இடிபிறப்பை அடைந்தவர்கள் யார்? இன்று நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டியது என்னவென்றால், என்னுடைய தேவைகளுக்காக இறைவன் ஏற்கனவே படைத்து விட்டான் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையா? இப்பொழுது ஆகவே உழைப்பை வெறுக்கக்கூடிய மனிதர்களாக நீங்கள் வாழுங்கள். நீங்கள் இந்த உலகில் படைக்கப்படும் பொழுது உங்களுக்காக உங்களுடைய தேவைகளை அனைத்தையும் இறைவன் ஏற்கனவே படைத்து விட்டான் என்பதை இன்று நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்களானால், இனி நீங்கள் உழைப்பது என்பது கெட்ட மனிதர்களுக்காக, உங்களுக்கு எதிரான தலைவர்களுக்காக, உங்களுடைய ஆட்சியின் தலைவர்களுக்காக, அவர்களுடைய பெருமையில் அவர்களை உயர்த்துவதற்காகவும் நீங்கள் தாழ்ந்து விடுவதற்காகவும் இழிபிறப்பை அடைய வேண்டும் என்பதற்காக உங்களே நீங்களே ஆக்கிக் கொண்டவர்கள் என்பது நீங்கள் எதில் நம்பிக்கை கொள்கிறீர்களோ அதில் இருக்கிறது. இப்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் எதற்காக உழைக்க வேண்டும்? அந்த உழைப்பில் தான் உங்களுடைய அவ்வளவு மன அழுத்தங்களும் ஆரம்பிக்கின்றன. அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு நோயும் உருவாகிறது. ஆகவே நீங்கள் எதற்காக இந்த இறை வழி மருத்துவ கூட்டத்தில் இவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ராங் பேக்கிங் கொண்டு வரேன் கொஞ்சம் யோசிப்பார். பிறருக்காக உழைப்பதை நான் விரும்ப மாட்டேன். உழைப்பு என்பது ஒரு அசிங்கமான சொல். உழைத்தால்தான் உங்களுக்கு உயர்வு என்பது ஒரு கிறுக்குத்தனமான பேச்சு. மனிதர்களிடம் அலங்காரமாக இது மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு காலம் நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உணவுக்கும் உழைப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எவனுக்கும் எவரும் உழைக்கக்கூடாது. இறைவனுக்கு பணிவோடு இருக்க வேண்டும். இதில் உண்மை இருக்கும் பொழுது அந்த உண்மைக்கு நீங்கள் பணிந்து விடுங்கள். இது இறைவனுக்கு பணிவதாகும். இறைவன் உங்களை பற்றி திருப்தி அடைவான். இந்த பேச்சில் இறைவன் திருப்தி அடைவான். மனிதர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள், தலைவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். ஆனால் நீங்கள் திருப்தி கொள்ள முடியும். எவன் ஒருவனுக்கும் நான் ஊழியம் செய்ய மாட்டேன் என்பது இன்று உங்களுடைய விருப்பமாக அமைய வேண்டும். உழைப்பது, முயற்சிப்பது, அவனை அனைத்தும் கெட்ட மனிதர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அநியாயமான சொல். மனிதனுக்கு சுகத்திற்காக இந்த உலகத்தை படைத்தான். அவன் வாழ வேண்டும் என்பதற்காகவும், அவன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவும், அவனுக்கு எத்தகைய கஷ்டமும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும், அவனுடைய தேவைகள் என்னென்ன இருக்கிறதோ அவ்வளவுக்கும் இறைவன் பூர்த்தி செய்தான் இந்த உலகத்தில். அவ்வாறு இருக்க இவர்கள் யார் எனக்கு நன்மை செய்வதற்கும் மனித சமுதாயத்திற்கு நன்மை செய்வதற்கும்? இவர்கள் யார்? தங்களுடைய சாதனைகள் என்று முதலாம் ஆண்டு சாதனை, 2ஆம் ஆண்டு சாதனை, 4ஆம் ஆண்டு சாதனை என்று பட்டியல் போட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் யார்? இதை நாம் பேப்பரில் படித்துக் கொண்டும் இருக்கிறோம். நமக்கு என்ன கேடு இவர்களை பற்றிய சாதனைகளை படிப்பதற்கு? இருந்ததை அடித்ததை தவிர வேறு என்ன சாதனை செய்திருக்க முடியும்? இன்று நீங்கள் உண்மையை கொண்டு நம்புவீர்களானால், நம்பிக்கையை கொண்டிருப்பீர்களானால், எவனுக்காகவும் உழைக்க மாட்டேன், நான் வெறுக்கிறேன், என் இறைவனே என்ற பாதையை மாற்றி அமைத்துக் கொடு என்று உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் விரும்புங்கள். எவருக்காகவும் கிடையாது, எவனுக்காகவும். ஏனென்றால் பெருமை கொண்ட மனிதன்தான் உங்களை அடிமைகளாக ஆக்கி வைத்திருப்பான். வேலை செய்தால் கூலி என்றும், உழைப்பது சிறப்பு என்றும் அநியாயமான வார்த்தைகளை, இந்த கேடுகட்ட வார்த்தைகளை எல்லாம் உங்களுக்கு கூறியவர்கள் மனிதர்களில் யார் பெருமை கொண்டார்களோ, இறைவனுக்கு புறம்பானவர்களாக மாறிவிட்டார்களோ, இறைவனுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் அழகாகிவிட்டார்களோ அவர்களுடைய பேச்சுக்களாகும்.
நீங்கள் இறைவனை நம்புபவர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் உங்களுக்கு ஏற்கனவே அவன் ஏற்பாடு செய்திருக்கிறான். நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகிறானால் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய காலடியில் நிச்சயமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை அவன் சுலபமாக்குவான். இறைவனுக்கு மட்டுமே நீங்கள் பணிந்தவர்களாக இருக்கும் நிலையில் அவன் உங்களுக்காக தனித்தன்மை கொண்ட ஒரு வழியை ஏற்படுத்துவான். நீங்கள் முதலாளிகளாக இருந்தால் உங்களுக்கும் தனியான வாழ்க்கை இருக்குது, யாருக்கும் கீழ்ப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? முதலாளிகள் என்பதற்கான ஒரு வழிமுறை என்னவென்றால், மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஏதேனும் ஒன்று உங்களிடம் இருக்க வேண்டும். அதில் இறை பாக்கியம் இருக்க வேண்டும். உங்களுடைய கைகால்களை கொண்டு நீங்கள் மனிதர்களுக்கு பெருமளவு உதவி செய்ய முடியாது. உங்களுடைய எண்ணங்களை கொண்டு உதவி செய்ய முடியும். இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் ஒரு புதிய உணர்வையும் உண்மையை கொண்டுள்ள ஒரு பாக்கியத்தையும் நீங்கள் மறந்துவிட்ட அந்த உண்மைகளை உங்களுக்கு மீண்டும் கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு நன்மையான பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எந்த அளவுக்கு இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு வெகு அழகான வாழ்க்கை, உங்களுக்கு பிரமிக்கத்தக்க வாழ்க்கை, இறைவன் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அந்த வாழ்க்கை உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். வெறுத்து விடுங்கள். ஏனென்றால் மனிதர்களுக்கு நீங்கள் ஊழியம் புரிவதற்காக நீங்கள் படைக்கப்படவில்லை. இறைவனுக்கு மட்டுமே நீங்கள் பொருத்தமானவர்களாக இருங்கள். நீங்கள் பிற மனிதர்களுக்கு உதவி செய்வதையோ ஊழியம் செய்வதையோ விரும்ப மாட்டீர்கள். வீணாக உங்களை நீங்களே தர்மகர்த்தாக்கள் என்றோ வள்ளல் என்றோ சமூக சேவர்கள் என்றோ நீங்கள் இந்த நாட்டுக்காக உழைப்பவர்கள் என்றோ இந்த பூமிக்காக நீங்கள் பாடுபடுவர்கள் என்றோ அநியாயமான வார்த்தைகளை இனிமேலும் நீங்கள் கூறிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. நீங்கள் கஷ்டப்படுவதற்காக இந்த ஒரு உடல் அமைப்பையும் இந்த ஒரு அழகான அறிவையும் மனிதன் என்ற பண்பை உங்களுக்கு உணர்த்தியும் நிச்சயமாக இறைவன் இருந்திருக்க மாட்டான். உங்களை ஒரு ஆடு மாடு போன்று உங்களை மிருகங்களாகவும் விலங்குகளாகவும் உங்களை அமைத்திருப்பான். இருந்தாலும் மனிதன் என்ற அந்த அந்தஸ்தை கொடுத்ததற்கு காரணம் இவன் மட்டுமே இறைவனுக்கு நெருக்கமாக வரக்கூடியவன் என்ற அந்த அந்தஸ்தை கொண்டு அந்த பண்புகளை கொண்டு உங்களை படைத்திருக்கும் பொழுது நாமும் ஆடு மாடுகள் மாதிரி வாழ்வது கூடாது. தனித்தன்மை கொண்ட மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். இதற்கு ஒரே முன்னோடி, எனக்காக எந்த குறையையும் என் இறைவன் வைக்கவில்லை. என்னை படைப்பதற்கு முன்பாக படைப்பாளன் என்றது உண்மையானால் அந்த படைப்பை பாதுகாப்பதும் அவனுடைய வேலையாக இருக்கிறது. ஆகவே என்னை படைத்த அந்த படைப்பாளன் அவன்தான் இறைவன் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால் என்னுடைய தேவைகள் அனைத்தையும் அவன் நிறைவேற்றி தருவான் என்பதல்ல, நிறைவேற்றி தந்தான் என்பதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை என்பது இதன் அளவில், உண்மையை உணர்வதன் அளவில், விட்டதை மீண்டும் பிடிப்பதன் அளவில். உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் மதித்து அந்த உணர்வுகளை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் அந்த உணர்வுகள் உங்களுடைய தேவைகளின் பக்கம் உங்களை அழைத்து செல்லும். மாறாக உணர்ச்சி வசப்பட்டு பிறரை திட்டுவதன் காரணமாகவோ பிறரை கோபித்துக் கொள்வதன் காரணமாகவோ என்னை இவன் நிந்தித்து விட்டான், என்னை இவன் பாழாக்கி விட்டான், எனக்கு இவன் கேடு செய்து விட்டான், இவன் தான் என்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று மனிதர்களை நீங்கள் குறை சொல்வதற்கு பதிலாக, மனிதர்களை முதலாக நம்பினீர்களே இறைவனுக்கு பதிலாக, உணர்வுகளை நீங்கள் மதிக்காமல் மனிதர்களிடம் அடிபணிந்தீர்களே அந்த உணர்வுகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்களை பிற மனிதர்களுக்கு அடிமையாக உழைப்பதற்காக படைத்தேனா அல்லது உங்களுக்காக படைத்த அனைத்தையும் நீங்கள் இழந்துவிட்ட நிலையில் என்னிடம் திரும்பினால் நான் உங்களுக்கு தருவேனே, அதை மறந்த நிலையில் நீங்கள் மறுத்துவிட்ட நிலையில் என்னை நிராகரித்த நிலையில் நீங்கள் ஆகிவிட்டீர்களே, இதற்கு என்ன பதில்? இறைவன் கேட்டால் நாம் அளிக்கக்கூடிய பதில் என்ன? சிறு குழந்தைகளாக நீங்கள் பிறந்தது முதலாக உங்களை வளர்த்தது உங்கள் உழைப்பை கொண்டா? எப்படி? குழந்தை பிறந்ததும் அதற்கு பேசவும் தெரியாது, கேட்கவும் தெரியாது, விளங்கிக் கொள்ளவும் தெரியாது. அதனுடைய தேவைகள் என்ன என்பது தாய்க்கும் தெரியாது. ஒரு அனுமானத்தில் தான் வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் குழந்தைகளை. ஆகவே நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு வளர்த்தீர்களா குழந்தையை? உங்களுக்கு அறிவுன்னு ஒன்று இருக்குதா குழந்தை வளர்க்கறதுக்கு? இல்லை. நீங்கள் செய்யும் கேடுகளையெல்லாம் இறைவன் போக்கி நீங்கள் உங்களை ஒன்றுமே அறியாதவர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குழந்தையை கூட வளர்க்க சக்தி இல்லாதவர்கள் மனித சமுதாயத்தை காப்பாற்றப் போகிறீர்களா? நிச்சயமாக மிக பெரும் ஒரு வார்த்தைகளை பெருமையின் காரணமாக இறைவனை நிராகரித்தவர்களாக நீங்கள் கூறுவதை இறைவன் வெறுக்கிறான்.
உங்களையும் வெறுக்கிறான், உங்கள் சமுதாயத்தையும் வெறுக்கிறான். ஆகவே உங்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் எப்பொழுது தாங்களே காப்பாற்றிக் கொள்கிறீர்கள் என்று இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கஷ்டத்திற்குள்ளாக்கிவிட்டான். அவனுடைய விளைச்சல்களை அவன் தடுத்து விட்டான். இனி நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுக்காக ஏற்கனவே விதித்திருந்த அந்த விளைச்சல்களை அவன் தடுத்து விட்டான். மழை இனி பொழியாது. பூமியை உங்களுடைய அறிவை கொண்டு மலடாக்கி விட்டீர்கள். இனி அது உங்களுக்காக எந்த ஒரு விளைச்சலையும் தராது. உங்களுடைய கேடுகளின் காரணமாக விஷ ஜந்துக்கள் அங்கு பூச்சிகளும் முளைத்துவிட்டன, அது அரித்துவிடும். ஆகவே நீங்கள் விஷங்களை கொட்டி அதை வளர்க்கிறீர்கள். அது உணவல்ல, விஷங்கள். எந்த ஒரு தானியமாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், அது பழங்கள் அல்ல, அவ்வளவும் விஷங்கள். இது உங்களுக்கு தெரிந்தன? சந்தேகம் இல்லாமல் தெரிந்தானே? இது அவ்வளவுலேயும் கெமிக்கல்ஸ் இருக்குது, விஷயங்கள் இருக்குது. இனி உங்களை காப்பாற்றுவோர் யார்? அதை பெருமைக்கும் ஆக்கிக் கொண்டீர்கள். எப்படி அது? ஆகவே நாம் உண்மை உணர்வுகளை நிராகரித்ததன் காரணமாக இன்று பெரும் கஷ்டங்களில் ஆகிவிட்டோம். உங்களுக்கு உணவு என்று நீங்கள் உண்கிறீர்கள், ஆனால் அந்த உணவில் உங்களுக்கு உயிரோட்டமில்லை, மாறாக உயிரை அழிக்கக்கூடிய விஷயங்கள் நிரம்பியிருக்கின்றன. எப்பொழுது உணவில் உயிரோட்டம் இல்லையோ ஒரு மனிதனுக்கு உடலும் மனமும் முக்கியமாக இருக்கிறது. மனம் எப்பொழுது தைரியத்தை எடுக்கும்? உடல் பலவீனப்படும் பொழுது. ஒரு நாள் 2 நாள் தலைவலி இருக்கிறது, ஜுரம் இருக்குது, தாங்கிக்கலாம். 2 மாதம் 2 வருஷம் போகும்போது மனசும் பலவீனமடையுது, உறுதி குறையுது. உங்களுடைய உடலும் உங்களுடைய மனமும் ஆரோக்கியமான நிலையில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் மனிதன். ஒன்று பலவீனப்படும் பொழுது ஒன்று உறுதியாக இருக்க வேண்டும். உடல் பலவீனப்படும் பொழுது மனம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆகவேதான் முதலில் மன உறுதி நன்றாக இருக்கிறது, உடல் பலவீனமாக இருக்கிறது. சிறிய குழந்தைகளாக இருக்கும் பொழுது, ஒரு அளவு வயது வரும் பொழுது இரண்டும் சரிசமமாக இருக்கிறது. பின்னர் உடல் பலவீனமடைகிறது, மனம் தளர்ந்துடுகிறது முதியோராக ஆகும் பொழுது. ஆகவே உங்களுடைய முதுமை அடைவதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த முயற்சியில் இருங்கள். யாருக்குமே தெரியும் உடல் பலத்தை விட மனபலம் முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கைக்கு உடல் பலம் முக்கியமா, மன உறுதி முக்கியமா? ஆகவே நீங்கள் மன உறுதியை உடல் பலமாக இருக்கும் பொழுதே, பலவீனத்திற்கு முன்பாகவே உங்களுடைய மன உறுதியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த மன உறுதி எப்பொழுது பாதுகாக்கப்படும் என்றால், உண்மையை எவ்வளவுக்கு அதிகமாக சிந்தித்து உணர்கிறீர்களோ அப்பொழுது மனதினுடைய உறுதி உங்களுக்கு அதிகமாகும். மனம் உணர்வுகள் சம்பந்தப்பட்டது. எனவே நீங்கள் உணர்ச்சிகளுக்கு ஆளாகிவிட வேண்டாம். உணர்ச்சிகள் என்பது கோபம், கவலை, பயம், ஆத்திரம், அவசரம், மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி, இவை அனைத்தும் உங்களுடைய உணர்ச்சிகளாக இருக்கிறது. உணர்ச்சிகளில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவலையை கொண்டும், பயத்தை கொண்டும், அவசரத்தை கொண்டும், ஆத்திரத்தை கொண்டும், பெருமகிழ்ச்சியை கொண்டும். ஒரு சின்ன ஒரு நன்மை நடந்துட்டா கூட தாங்க முடியாது, அவ்வளவு தூரத்துக்கு மனம் பலகீனமா இருக்கு. பெரிய அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லுவீங்க. அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட, இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை. உங்களுடைய முயற்சியினுடைய வழியில் அல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்காத புறத்திலிருந்து உங்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். அதை நீங்கள் அதிர்ஷ்டம் என்றும் பின்னர் இது நிகழவே நிகழாது என்றும் நீங்கள் எண்ணிக்கொண்டீர்கள். அந்த அதிர்ஷ்டத்தை நம்பியே நீங்கள் வாழ்கிறீர்கள். உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் என்பது ஒரு சாம்பிள். நீங்கள் எதை தவற விட்டுவிட்டீர்களோ, பெரும்பாலான வாழ்க்கையை கடந்து விட்டீர்களோ, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நீங்கள் அறியாத விதத்திலிருந்து உங்களுக்கு இறைவன் நாடினால் அனைத்து வாக்கியங்களும் இருக்குது என்பதை நீங்கள் அறிவதற்காக அந்த நிகழ்ச்சிகள் உங்களுடைய முயற்சிக்கு அப்பாலிலிருந்து, அந்த கோணத்திலிருந்து முழுமையுமாக வித்தியாசமான ஒரு நிலையில் நீங்கள் எண்ணீராத புறத்திலிருந்து திடுகூறாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நன்மை இறைவன் புறத்திலிருந்து உள்ளதாகும். இது என்றென்றைக்கும் தொடர்ச்சியாக உங்களுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள். இதைத்தான் உங்களுக்கு ஏற்கனவே அவன் அனுமதித்திருக்கிறான். இதை கொண்டுதான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு மூச்சிலும் இந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு வாழ வேண்டுமே, இதை நம்பிக்கை கொள்ள மாட்டீர்களா? இந்த அதிர்ஷ்டத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். கல் போட்டா இந்த கல் போட்டா இந்த அதிர்ஷ்டம், அந்த கல் போட்டா அந்த அதிர்ஷ்டம், வைரத்தை போட்டா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம், கலர் கலராக போட்டால் அதிர்ஷ்டம், 9 கலர் போட்டால் இன்னும் அதிர்ஷ்டங்கள் ஜாஸ்தி என்று
உடனடியாக அதையும் வியாபாரத்திற்குள்ளாக்கக்கூடிய மனிதர்களும் உழைத்துள்ளார்கள். எந்த நேரத்தில் உங்களுக்கு வந்ததோ உடனே நேரம் காலம் பார்ப்பதையும் ஆக்கிக் கொண்டார்கள். ஜாதகமும் ஜோசியமும் இவை அனைத்தும் மிக பெரும் கேடுகள் என்று இப்பொழுது நாம் உணர வேண்டும். ஜாதகம், ஜோதிடம், எண் அதிர்ஷ்டம், கல் அதிர்ஷ்டம், இன்னும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கிறதோ அவ்வளவும் மோசமான வழிமுறைகளை உங்களுக்கு இன்னும் என்றாவது ஒரு நாள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு நன்மையையும் கெடுத்துவிடும். இறைவன் உங்களை இந்த வழிகேட்டில் அதிகமாக்கிவிட வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் எது அதிர்ஷ்டம் என்று போட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அதில் உங்களுக்கு லாபத்தையும் கொடுத்து உங்களுடைய கேடுகளை உங்களுக்கு அழகாக்கியும் காண்பித்து உங்களுடைய வழிகேட்டில் அவன் அதிகமாக்கி விடுவான். ஆகவே அவர் அந்த கல்லை போட்டால் அதிர்ஷ்டம் அடித்து விட்டது என்று கூறுவாரேனால் அவருடைய வழிகேட்டின் காரணமாக அதை அழகாக காண்பித்து இன்னும் வழிகேட்டில் அதிகமாக்க இறைவன் விரும்பிவிட்டான் என்பது பொருளை தவிர அந்த கல்லை போட்டதன் காரணமாக நானும் கல்லை போட்டுக்கொண்டு எனக்கு உள்ள அதிர்ஷ்டத்தை பெற்றுவிடுவேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அதிர்ஷ்ட கல்களை போட்டுவிட்டதன் காரணமாக நீங்கள் எல்லோரும் அதிர்ஷ்டசாலிகள் ஆகிவிட்டீர்களா? இல்லை. ஒரு சிலருக்கு அவர்களை பார்த்து மற்றவர்கள் வீட்டில் பூச்சிகளாக அதில் கிடந்து சாகிறார்கள். நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டியது, உங்களை படைப்பதற்கு முன்பாக உங்களுடைய இறைவன் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் படைத்து விட்டான். நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்கிறீர்களோ அவை அனைத்தையும் ஏற்கனவே கொடுத்து விட்டான். நீங்கள் தவறவிட்டு விட்டீர்கள். ஆகவே உணர்வுகளின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய உணர்ச்சிகளில் நீங்கள் வாட வேண்டாம். உணர்ச்சிகள் எவ்வளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ, கோபமும் தாபமும் விரக்தியும் கவலையும் பயமும் ஆத்திரமும் அவசரமும் மகிழ்ச்சியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் வழிகேட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உணர்வுகளிலிருந்து தவறி உணர்ச்சிகளின் பக்கம், மனச்சிதைவுகளின் பக்கம் நீங்கள் ஆளாகிவிட்டீர்கள். உணர்ச்சிகளில் உங்களுடைய மனங்களை சிதைத்துவிடும். அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, துயரமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, பயத்துடன் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு உணர்ச்சியும் நீங்கள் உங்களுடைய மனதை சிதைத்துக் கொள்ளக்கூடிய உணர்ச்சிகள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ச்சிகளில் இருந்து விடுபட்டு உணர்வுகளின் பக்கம் நீங்கள் வாருங்கள். ஆகவே உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ச்சி பிழம்புகளாக ஆகிவிட வேண்டாம். உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்வுகளில் நீங்கள் நிம்மதியும் அமைதியும் அடையுங்கள். உணர்வுகள் என்பது கோபப்படும் பொழுது நாம் உணர வேண்டியது என்னவென்றால், இந்த கோபத்தின் காரணமாக நான் சம்பாதிப்பது சொற்பமான லாபம் தவிர நிரந்தரமான நன்மை இல்லை என்பதையாக. அந்த நன்மையும் கூட கெட்டுவிடும் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். கோபத்தின் காரணமாக நீங்கள் ஏற்கனவே சிதைந்து விட்டீர்கள். அதன் காரணமாக நீங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நன்மை சிதைந்துவிட்ட அந்த மனதுக்கும் உடலுக்கும் நிச்சயமாக பொருந்தாது. நிம்மதியான சூழ்நிலையில் நான் ஒரு நன்மை கிடைக்கப்பட்டேன் என்றால் அது என்னுடைய உடலுக்கும் மனதுக்கும் பொருந்துமா? அல்லது பெரும் துன்பமான சூழ்நிலையில், சிதைந்த மனநிலையில், கோபமும் உணர்ச்சிகளும் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனநிலையில், உடலெல்லாம் நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மனநிலையில் நான் பெறக்கூடிய ஒரு நன்மை எனக்கு அது நன்மையாகுமா? அதை என்னுடைய உடலும் மனமும் அனுபவிக்க முடியுமா? நிதானமான நிலையில், அமைதியான நிலையில் உங்களுடைய உடல் உணர்வுகள் நன்றாக இருக்குமா? அல்லது கோபமும் ஆத்திரமும் அவசரம் இருக்கக்கூடிய நிலையில் எதையும் நீங்கள் அனுபவிக்க முடியுமா? ஒரு உணவை கூட அவசரமான நிலையில் நீங்கள் சாப்பிட்டு அதனுடைய முழுமையான பலனை நீங்கள் ருசிக்க முடியாது. ஒரு உணவை கூட அவசரப்பட்டும் ஆத்திரத்திலும் சாப்பிடும் பொழுது ருசியான உணவு கூட விஷம் போல தோணும். அதை சாப்பிடும் பொழுது நிம்மதி இல்லையே, நிம்மதி இருந்தால் இன்னும் நல்லா சாப்பிட்டுக்கலாமே, வாய் ருசிக்க கூட நிம்மதி தேவைப்படுது. அவசரம் இல்லாமல் அமைதியான சூழ்நிலை தேவைப்படுது. ஆனால் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதோ பெரும் கஷ்டங்களோட இருக்கிற வாழ்க்கை. இதில் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்களுடைய உடல்லையும் ஒட்டாது, உங்கள் மனசுலையும் ஒட்டாது. இன்னைக்கு நாம் உணர வேண்டியது என்னுடைய கோபமோ அல்லது உணர்ச்சிகளின் எந்த ஒரு வடிவமாக நான் இருந்தாலும் சரி, எனக்கு எந்த நன்மையும் இல்லை. ஆகவே இந்த உணர்ச்சிகளிலிருந்து நான் விடுபட வேண்டும். கோபத்தை நான் அடக்க வேண்டும். கோபம் ஏற்பட்டு விடும்போது உங்களால் அடக்க முடியாது. ஆகவே கோபம் ஏற்படுவதற்கு முன்பாகவே என் இறைவனே, கோபம் ஊட்டக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து என்னை நீ பாதுகாத்துக்கொள். ஆகவே உங்களை நன்மையான நிலையில் இறைவன் மாற்றுகிறான். பிரார்த்தனை என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையா? எல்லாத்துக்கும் இறைவன் சொன்னா முடியுமா? கேள்வி ஒன்று இருக்குது. பெருமை கொண்டவர்களுடைய கேள்வி. இன்று பணத்திமிரில் அகம்பாவத்துடன் அதிகாரத்துடன் இருப்பவர்களுடைய கேள்வி,
எல்லாவற்றுக்கும் இறைவன் என்று கூறிவிட்டால் அது நல்லதல்ல. நீங்களும் முயற்சிக்க வேண்டும். உங்களுடைய முயற்சி எல்லாம் என்ன? மனிதர்களுடைய காலை பிடிப்பதை தவிர என்ன வேணும்? மனிதர்களுடைய காலை பிடிப்பதை தவிர உங்களுடைய முயற்சி என்ன இருக்குது? இன்னைக்கு மனிதர்களுடைய காலின் அளவுக்கு நீங்கள் இழிவாகி விடுவதை தவிர்த்து உங்களுடைய முயற்சி என்ன இருக்குது? முயற்சிகள் என்பது மனிதர்களுக்கு அடிபணிந்து அடிமையாக வாழ்வது உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையின் முயற்சி. அதில் தான் உங்களுக்கு ஏதோ சிறிது பொருள் ஆதாரம் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு எந்த விதமான வாழ்க்கையும் இல்லை. இதுவே உங்களுடைய முயற்சி. மனிதர்களை நம்பி சீரடுவதை தவிர உங்களுடைய முயற்சி எதுவும் இல்லை. எதற்கெடுத்தாலும் இறைவன் என்று கூறிவிட்டால் போதுமா? நீங்களும் முயற்சிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இறைவனுக்கு அடிபணிவது முக்கியமா, அல்லது மனிதர்களுடைய காலில் விழுந்து உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்வீர்களே, நீங்களே அதை விரும்ப மாட்டீர்கள். அவ்வாறு இருக்கும்போது உங்களுக்கு விருப்பமில்லாத ஒன்றை, தரக்குறைவான ஒன்றை நீங்கள் செய்து பின்னர் அதிலிருந்து வாடவும் நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். அந்த பணமோ பொருளோ உங்களுடைய மனதுக்கோ உடலுக்கோ ஒட்டாது. ஆகவே உணருங்கள், இப்பொழுது உணருங்கள். எதற்கெடுத்தாலும் இறைவன் என்று கூறினால் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்று கூறுபவர்களுடைய கூற்றுக்கள் பொய்யானது. உடம்புக்கு வந்துவிட்டது, டாக்டரிடம் செல்கிறீர்கள், பின்னர் அந்த நோய் முற்றிவிட்டது. இப்பொழுது நீங்கள் எங்கு திரும்புகிறீர்கள்? டாக்டர்கள் கைவிரித்து விட்டார்கள். இப்பொழுது எங்கு திரும்புகிறீர்கள்? முதல்ல முயற்சி செஞ்சீங்கம்மா, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு நன்மையா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்க. நீங்க நன்மையா இருக்குன்னு நினைச்சீங்க. இல்லை, நீங்க நினைச்ச மாதிரி இல்லை, ரொம்ப முத்திருச்சு. இன்னைக்கு டாக்டர்கள் கைவிட்டாங்க. இனிமே நீங்க யார் பக்கம் திரும்புவீங்க? இப்போ நீங்க இறைவன் சொல்றீங்களா? இது மடத்தனம் இல்லை. முதல்ல இறைவன் சொல்லியிருந்தா கேள்வி பண்ணீங்க. முதல்ல சாதாரண விஷயம், அதுக்கு இறைவனால முடியாது. இப்போ ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுச்சு, இப்போ இறைவனால முடியும்னு சொல்றீங்களா? இவ்வளவு பெரிய விஷயத்தை இறைவனால முடியும்னு சொன்னா சாதாரண விஷயத்தை இறைவனால முடியாதா? சின்ன விஷயமா இருக்கும்போது திமிரின் காரணமாக முயற்சின்னு சொன்னீங்க. பெரிய விஷயம் ஆனதுக்கு அப்புறம் முடியலைன்னு சொல்லிட்டு இறைவன் பக்கம் திரும்பல. இப்ப எங்க போச்சு? திமிரில் எங்க போச்சு? இப்போ மனிதர்கள் மகா நன்றி கெட்டவர்கள். மனிதர்கள் கூடக்கூடிய இந்த உலக சம்பந்தமான முயற்சிகள், உடைப்புகள் அனைத்தும் விசித்திரமானது. அப்படி நாம் பார்க்க வேண்டும். அதை ஆரோக்கியமான ஒரு நற்செய்தி என்று நாம் கொள்கிறோமே, நல்ல உபதேசம் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோமே. முயற்சி செய். உழைப்பு என்பது இந்த அசிங்கமான வாழ்க்கைக்குள், உழைப்பு முயற்சி என்ற இந்த சாக்கடைத்தனமான உணர்ச்சிகளில், இந்த மகா கேவலமான இந்த பாதையில், உழைப்பு முயற்சி என்ற இந்த மகா கேவலமான இந்த பாதையில் நீங்கள் செல்லும் காலமெல்லாம் உங்களுக்கு கேடும் துன்பமும் துயரமும் தவிர வேறு எதுவும் இல்லை. நாம் மிருக கூட்டங்கள் அல்ல, மனிதர்கள், தனித்தன்மை வாய்ந்த மனிதர்கள், இண்டிவிஜுவல்ஸ். ஒவ்வொரு மனிதனும் தனித்தனித்தன்மை வாய்ந்தவன், ஒருவருக்கு மற்றவர் வேறுபட்டவன். ஆகவே நான் மனிதர்கள் கூறக்கூடிய கற்பித்த இந்த உழைப்பு தான் உங்களுக்கு உயர்வு, முயற்சி தான் உங்களுக்கு வாழ்வு என்ற இந்த அசிங்கங்களிலிருந்து, இந்த கேடுகட்ட மனிதர்கள் கூறிய இந்த வார்த்தைகளிலிருந்து, எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் நீங்கள் கற்பிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இந்த வார்த்தை கேடுகட்ட ஒரு வார்த்தை. பிறருக்கு நீ அடிமையாக என்பது கேடுகட்ட வார்த்தை. உழைப்பு என்பது உங்களுக்கு இறைவன் அனுமதிக்காதது. பிற மனிதர்களுக்கு நீங்கள் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முயற்சி என்பது உங்களுக்கு எதுவுமே இல்லை. சிறு காரியங்களில் முயற்சிக்கிறீர்கள், அந்த காரியங்கள் உங்களுடைய செயல்களின் காரணமாக, முயற்சியின் காரணமாக மேலும் மோசமடைந்து விட்டது. இப்பொழுது உங்களுக்கு முயற்சி என்பது ஒன்றுமில்லை. ஏனென்றால் அறிவு இல்லை. உங்களுடைய முகங்களில் இருக்கக்கூடிய கண்கள், மூக்கு, காது, தோல், ருசி, இவைதான் உங்களுடைய மண்டைக்குள் புகுகின்ற அறிவு. அது இருதயத்திற்கும் மண்டைக்கும் சம்பந்தம் இல்லை. மண்டையில் அந்த உபயோகமற்ற மூளை ஒன்று இருக்கிறது, அது அறியக்கூடியது இவ்வளவுதான். களிமண் உள்ள இருக்கு தெரியுமா? மூளைன்னு ஒண்ணு. அந்த மூளை பார்ப்பதையும் கேட்பதையும், மிருகங்களுடைய அறிவை தவிர கிடையாது அதுக்கு. ஆனால் பார்ப்பது இருதயத்தில் நுழைய வேண்டும். அதில் உள்ள உண்மைகளை இங்கு உணர வேண்டும், இங்கு உணர முடியாது. பெரும்பாலும் மனிதர்கள் அறிவை கொண்டிருக்கிறார்களே தவிர உணர்வுகளின் அடிப்படையில் கொண்ட அந்த ஞானங்களை கொண்டு அவர்கள் வாழவில்லை. இந்த அறிவுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லை வரை தான் உங்களுடைய முயற்சி. பின்னர் இருதயங்கள் வேலை செய்ய வேண்டும். அதில் தான் உண்மையான முயற்சி இருக்கிறது.
உங்களுடைய அறிவு கற்பித்துக் கொடுத்த அந்த முயற்சியில் நீங்கள் தோல்வியடைந்து திரும்பும் பொழுது, இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இருதயங்களை கொண்டு உணர்வின் பால் முந்துங்கள். உணர்வுகளின் அடிப்படையில் இப்பொழுது திரும்புங்கள். எப்பொழுது மனிதர்கள் உங்களை கைவிட்டு விட்டார்களோ அப்பொழுது நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகிறீர்கள், பிரார்த்தனையின் மூலமாக. அப்படித்தானே? அப்படி இறைவன் பக்கம் திரும்பும் பொழுது மனிதர்கள் எவராவது உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்ற எண்ணம் இருக்குமா? அல்லது இறைவன் பொறுத்திலிருந்து தெய்வாதீனமாக நான் பிழைப்பேன் என்ற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றுகிறதா? இப்பொழுது இந்த நிலையில் எந்த மனிதராவது ஒருவர் தெய்வாதீனமாக பிழைப்பேன் நான் என்று கூறும் பொழுது அதை மறுக்கக்கூடிய எந்த ஒரு அறிவு படைத்த, படிப்பறிவு கொண்ட, கல்வியறிவு கொண்ட ஒரு மனிதனாவது அதை எதிர்த்து கூறிட முடியுமா? நீங்கள் அனைவரும் கைவிட்டு விட்டீர்கள், இனி என் இறைவன் எனக்கு போதுமானவன், அவன் எனக்கு உதவி செய்வான் என்று நீங்கள் கூறும் பொழுது, படிப்பு அறிவு கொண்டவன் என்ற அந்த திமிரில் இருக்கும் எந்த ஒரு மனிதனாவது இதை எதிர்த்து பேச முடியுமா? அப்படி இருக்கும் பொழுது சாதாரண விஷயங்களுக்கு ஏன் இந்த படிப்பறிவை நாடுகிறீர்கள்? படிப்பு அறிவு வேண்டாம் என்று கூறவில்லை, அதை நம்பாதீர்கள் என்று கூறுகிறேன். அதை தெய்வத்திற்கு இணையாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், அது ஒரு சாக்கடை என்று கூறுகிறேன். புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படிப்பும் உங்களுடைய புத்தகமும் உங்களுடைய அறிவும் சாக்கடைக்கு சமமானது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். தெய்வத்திற்கு இணையாக அதை ஆக்கிவிட வேண்டாம். ஏனென்றால் அதில் உணர்வுகள் இல்லை, பெருமை இருக்கிறது, தான் என்ற திமிர் இருக்கிறது. திமிர் படைத்தவனும் பெருமை படைத்தவனும் தானே அழிவான் என்பது உங்களுக்கு தெரியும். இது தெய்வமாக இருக்க முடியாது. தெய்வம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், உங்களுக்கு திமிரையும் பெருமையும் கொடுக்கக்கூடியதாக இருக்காது. ஆகவே இன்று நீங்கள் அந்த படிப்பை, மனிதர்களால் கற்பிக்கப்பட்ட அந்த படிப்பை தெய்வ படிப்பு என்று ஆக்கிக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். அது உங்களுடைய கால் செருப்புக்கு சமமானது என்பதை மட்டும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப அந்த படிப்பை உங்களுடைய பட்டத்திற்கு தலைக்கு கிரீடமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், கால் செருப்புக்கு ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய இருதயங்கள் வேலை செய்யும், உணர்வுகள் வேலை செய்யும். படிப்பறிவையெல்லாம் மிகைக்கக்கூடிய ஒரு துன்பச் சூழ்நிலையில் நீங்கள் சிக்கும் பொழுது இறைவனே என்று கூறுவீர்களே, அப்பொழுது உங்களுடைய இருதயங்கள் அடையக்கூடிய அமைதியும் நிம்மதியும், உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் உங்களுடைய துயரங்களிலிருந்து மீளுவதற்கு முயற்சி செய்யும் போதெல்லாம் கிடைக்காத அந்த ஒரு நிம்மதி இறைவனே என்று கூப்பிடும் பொழுது வருகிறது. அந்த நிம்மதிக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூச்சிலும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய இறைவனை நீங்கள் முழுமையாக சார்ந்து விடுங்கள். நீங்கள் ஓய்ந்ததும் உங்களுடைய அறிவியல் நீங்கள் ஓய்ந்ததும் முயற்சி செய்யுங்கள். இப்பொழுது இந்த முயற்சி இறைவன் பால், உணர்வுகளின் பக்கம், உண்மையாளனின் பக்கம், அந்த முயற்சியின் பக்கம் வாருங்கள். அந்த இறைவன் உங்களுக்கு காட்டக்கூடிய வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த வழி என்ன தெரியுமா? முதல் முறையாக உங்களுக்கு உங்கள் இறைவனை தவிர வாழ்க்கை இல்லை என்பதை ஒரு முறை உங்களுக்கு காட்டிய பிறகு மீண்டும் நீங்கள் அதிலிருந்து மாற வேண்டாம். எத்தனையோ முறை உங்களுடைய வாழ்க்கையில் இறைவன் பக்கம் நீங்கள் திரும்பியிருப்பீர்கள் பல கஷ்டங்களுக்காக. அதிலிருந்து விடுபட்ட பிறகு இறைவனை மறந்துவிடுகிறீர்கள். பெரும் துயரங்களிலிருந்து காப்பாற்றிய உங்களுடைய இறைவன் புறக்கணிக்கப்படுகிறான். நீங்கள் புறக்கணிக்கும் பொழுதும் அவன் உங்கள் மீது பொறுமையாளனாக இருக்கிறான். ஏனென்றால் மனிதர்களின் மன இச்சைகளின் பலவீனத்தை நிச்சயமாக அவன் அறிந்தவன். அவன் படைப்பு நாம், நம்முடைய பலவீனங்கள் எங்கெங்கு இருக்கின்றன என்பதை அறிந்தவன். ஆனாலும் உங்களை சோதனைக்குள்ளாக்கி தான் இருக்கிறேன், என்னை தவிர உங்களுக்கு இறைவன் இல்லை, பாதுகாப்பாளன் இல்லை, உணவளிப்பவன் இல்லை, உங்களுடைய கவலைகளை நீக்கி உங்களுக்கு நிம்மதி அளிப்பவனும், உங்களுடைய துயரங்களை நீக்கி உங்களுக்கு அமைதி அளிப்பவனும், உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பதும் அவனை தவிர இல்லை என்பதை நீங்கள் நன்கு அறிந்து கொண்ட பிறகும் எப்படி நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள்? நீங்கள் அவனை புறக்கணிக்கும் பொழுது உங்களுடைய நம்பிக்கையில் நீங்கள் குறைவுபட்டவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அதாவது என்னுடைய இறைவன் எனக்கு போதுமானவன், அவ்வளவையும் எனக்காக ஏற்கனவே படைத்தவன், என்னுடைய தேவைகள் ஏற்படும் பொழுது அதை எனக்கு தருவதற்கு போதுமானவன் என்ற அந்த உண்மையை நாம் மறந்தவர்களாக ஆகிவிடுவோம். அவ்வாறு மறந்துவிட்டால் உண்மையையும் நன்மையையும் இறைவன் நமக்கு அளித்துக் கொண்டிருக்க அதை நாம் பராமுகமாக ஆக்கிவிட்டால் நமக்கு நாமே துயரை உண்டாக்கி கொண்டவர்களாகவும், இறைவன் இதில் எத்தகைய பங்கும் தன் புறத்திலிருந்து உங்களுக்கு அளிக்கவில்லை. அவன் உங்களுக்கு அநியாயம் செய்திடவும் இல்லை. நீங்கள் உங்கள் கைகளால் நீங்கள் நாசப்படுத்திக் கொண்டீர்கள் உங்களை. இறைவன் உங்கள் மீது பொறுமையாளனாகவே இருக்கின்றான். நீங்கள் எப்பொழுது அவன் பக்கம் திரும்புவீர்கள் என்பதை அவன் உற்று கவனித்தவனாக இருக்கின்றான். நீங்கள் அவன் பக்கம் திரும்ப மீண்டும் நீங்கள் இழந்ததை அவன் உங்களுக்கு சேர்ப்பிப்பான். ஆகவே இன்று முதலாக நான் என்னுடைய மனதையும் என்னுடைய உடலையும் ஒரு சேர பாதுகாத்துக் கொள்வேன். என்னுடைய மனநிலையிலிருந்து நான் கீழிறங்கிட மாட்டேன்.
என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை, அந்த மனநிலை எனக்கு பாதுகாக்கும். இவை இரண்டிற்கும் நான் என் இறைவனையே பொறுப்பாளியாக ஆக்குகிறேன். ஆகவே இறைவன் யார் என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த இறைவன் உங்களுக்கு நம்பிக்கையை அளிப்பவன். நீங்கள் அறியாத நம்பிக்கையை இன்று நீங்கள் கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் நாளைய வாழ்க்கையினுடைய கவலையிலிருந்து இப்பொழுது ஓரளவுக்காக விடுபட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அறியாத ஒரு வாழ்க்கையை நாளை அவன் உங்களுக்கு நன்மையாக அமையும் என்று அவன் அறிவித்துக் கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் நீங்கள் அதை நம்பிக்கை கொண்டு ஓரளவு நாளைய வாழ்க்கையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கை மட்டும் இல்லை என்றால் இன்று நீங்கள் சீர்குலைந்து போய்விடுவீர்கள். நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலையை உங்களுக்கு அறிவித்துவிட்டால். பெரும்பாலும் நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலையை இறைவன் நம்மை விட்டு நீக்கிவிட்டான், மறக்கடிக்க செய்து விட்டான். நாளைய வாழ்க்கையை அவன் சீரமைத்துக் கொண்டிருக்கிறான். நாளைய வாழ்க்கை நன்றாக அமையும் என்று அவன் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறான். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள். அதன் காரணமாகவே நாளை எவ்வளவு பெரிய கவலை நாள் இருந்தாலும் சரி, இன்று நாளை நன்றாக அமையலாம், அமைந்துவிடும் என்ற ஏதோ ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறல்ல. இறைவன் உறுதியாகவே அந்த வாக்குறுதி அளித்திருக்கிறான். ஆகவே அந்த வாக்குறுதி எங்கிருந்து வந்தது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பீர்கள், உணர்ந்து கொள்ள முடியும். இது இறைவனிடமிருந்து உள்ள உண்மையானார். இது உங்களுடைய இறைவனிடமிருந்துள்ள உண்மையாகும். அதாவது இன்று என்னுடைய இருதயம் ஒரு அமைதியில் இருக்கிறது என்றால் அது ஏதோ ஒரு நம்பிக்கையில் நாளை என்னுடைய துயரம் மாறலாம், நாளை உள்ளதை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று இன்று நாம் நாளைய பற்றிய கவலையை மறைக்கிறோம். ஆகவே நீங்கள் இன்று ஒரு மனிதனாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் இறைவன் கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய மனம் இன்று நாளையை பற்றி சிதைந்து இன்றே நீங்கள் உயிர் விட்டு விடுவீர்கள். உங்களுடைய இருதயம் தாங்காது. நாளைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது இல்லையா? நாளைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நாளையை பற்றி ஒரு கவலையும் உங்களுக்கு இருக்கிறது. அந்த கவலையை போக்கிக் கொள்வதற்கு இன்று வழி தெரிந்தால் கவலை வராது. வழி தெரியாத நிலையில்தான் கவலையும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புடன் கூடிய ஒரு வாழ்க்கையும். அந்த எதிர்பார்ப்பு என்ன? நாளைய கவலை இருக்குது, அதை நிவர்த்தி செய்து கொள்ளுடைய அறிவு எனக்கு இல்லை. அறிவு இருந்தால் கவலையை நீக்கிட்டு இருப்பேன். அறிவு இல்லாதனால கவலை இருக்குது. இருந்தாலும் நாளைக்கு நல்லதாக அமையும் சொல்றீங்களே, எதனுடைய அடிப்படையில்? உங்களுடைய அறிவின் அடிப்படையிலையா? அந்த அறிவு இருந்தால் இன்னைக்கு நீக்கிங்களா கவலையை? ஏன் இன்னைக்கு நீக்காம வச்சுட்டு இருக்கீங்க? அறிவு இல்லை என்ற ஒரே காரணத்தின் காரணமாகத்தானே கவலை இருக்கிறது. அந்த கவலை நீக்கிக்கொள்ளக்கூடிய அறிவு இருந்தால் இன்று நாளைய பற்றி கவலை நீக்கிக் கொள்ளலாம் தானே? அந்த கவலை இருந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த கவலையை நான் மறந்தவனாக நாளைய வாழ்க்கை அமையும், நன்றாக அமையும் என்று குருட்டுத்தனமாக நம்புகிறீர்களே, அது எப்படி? அது இறைவன் உங்களுக்காக உங்கள் மீது கருணை கொண்டு அந்த கவலையை நீக்கினான். உங்களுடைய காரியத்தை ஏற்கனவே சீரமைத்து விட்டான். ஆகவே இறைவன் உண்மையை உரைப்பவன். அந்த உண்மையை கொண்டு நிம்மதி அடையுங்கள் என்று கூறும்பொழுது அங்கு நிம்மதி அடைகிறது. நாளைய வாழ்க்கையும் அவனுடைய வாக்குறுதிக்கேற்ப நன்மையாக அமைகிறது. இதையெல்லாம் மீறி எப்பொழுது உங்களுடைய கவலையில் நீங்கள் அதிகரித்துக் கொள்கிறீர்களோ, நீங்கள் எதை பயப்படுகிறீர்களோ அது கண்டிப்பாக இருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் தப்பவும் முடியாது. ஆகவே நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் இறைவன் உங்களுக்காக அமைதியை நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அதை நிராகரிப்பவர்களாக ஆகிவிட வேண்டாம். நாளையை பற்றிய கவலை உங்களுக்கு கூடாது. உங்களுக்கு அறிவு இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அறிவு இருந்தால் கவலையை நீக்கிக் கொள்ளுங்கள். அறிவு போதாத்தனத்தின் காரணமாகத்தான் கவலை இன்றும் நிலைத்திருக்கிறது. ஆகவே அதையும் மீறி உங்களுக்கு ஒரு அமைதி ஏற்படும் பொழுது, ஏற்கனவே என் இறைவன் என்னுடைய காரியத்தை சீரமைத்து விட்டான், எனவே இந்த உறுதியை கொண்டு என்னுடைய இதயத்தை அமைதி பெறச் செய்தான். நாளை விடியும் பொழுது ஏற்கனவே முந்தைய நாள் கவலைகளுக்கு கூட ஏற்பட்ட அந்த அமைதி நிலை பெற்றிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே இறைவன் தன்னுடைய வாக்குறுதியில் உண்மையானவன். அவன் தன்னுடைய வாக்குறுதியில் மீறவும் மாட்டான். உங்களுக்காக இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த மாபெரும் பாக்கியத்திலிருந்து நீங்கள் விலகிவிட வேண்டாம். நீங்கள் நயவஞ்சகர்களாக மாறிவிடாதீர்கள். நயவஞ்சகர்களுடைய பொருள் என்ன? நம்பிக்கை துரோகி. நீங்கள் நேர்வழியின் பால் வரக்கூடும் என்று நீங்கள் எவ்வளவுதான் இறைவனுக்கு புறம்பாக சென்று அதன் காரணமாக உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்தி உங்களுடைய முயற்சிகளில் முனைந்தவர்களாக இருந்து உழைப்பாகவே உழைத்து நீங்கள் சம்பாதித்து கொண்ட ஒரு வினை உங்களுக்கு எதிராக உங்களை துன்பப்படுத்துவதற்காக முன்னிற்கிறது. இப்பொழுது நீங்கள் சம்பாதித்ததுதான் உங்கள் மீது வினையாக நிற்கிறது. இதை உங்களுடைய அறிவை கொண்டு சம்பாதித்தீர்கள். அதே அறிவை கொண்டு எப்படி நீங்கள் நீக்கிக் கொள்வீர்கள்?
அதே அறிவை கொண்டு எப்படி நீங்கள் நீக்கிக் கொள்வீர்கள்? உங்களுடைய அறிவை கொண்டு சம்பாதித்ததுதான். முழு முயற்சியுடன் முழு அறிவையும் உபயோகப்படுத்தி இன்று நீங்கள் இந்த சிக்கலில் மாட்டிக்கொண்டீர்கள். இனி எந்த அறிவு உங்களுக்கு பாக்கி இருக்குது? அந்த அறிவை உபயோகப்படுத்தி இந்த சிக்கலில் இருந்து எப்படி நீங்கள் மீள்வீர்கள்? அதை உபயோகப்படுத்தியதன் காரணமாகத்தான் இந்த சிக்கல். இனி எப்படி நீங்கள் மீள்வீர்கள்? உங்களுடைய அறிவை நம்பிக்கை கொண்டு நீங்கள் வாழ்ந்த பிறகும் இறைவனை விட்டும் நீங்கள் வெகு தொலைவில் நீங்கள் சென்று உங்களுடைய துன்பங்கள் நிற்கும் பொழுது இறைவனே என்று நீங்கள் கூப்பிடும் அந்த ஒரு நிலையில் அந்த துன்பம் நீங்குகிறது. எங்கிருந்தோ நீங்கள் சேர்த்து வைத்து கொண்டு வந்து உங்கள் முன் நிறுத்திவிட்ட இனி நீங்கள் அனுபவிக்க வேண்டியதுதான் அவ்வளவுக்கு நெருங்கிவிட்டது. இப்பொழுதுதான் நீங்கள் மனிதர்களுடைய உதவி இல்லை என்று உணர்ந்தவர்களாக இறைவனை நீங்கள் கூப்பிடுகிறீர்கள். இறைவனை நீங்கள் எண்ணுகிறீர்கள். கூப்பிடுகிறீர்கள் என்றால் எண்ணுகிறீர்கள். இறைவன் விட்ட வழி என்று நீங்கள் வாழாவிருக்கிறீர்கள். இப்பொழுதுதான் இறைவனுடைய உதவி வருகிறது. படிப்படியாக அது உங்களை விட்டு நீங்குவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அது நீங்கும் பொழுது நீங்கள் சில வார்த்தைகளை கூறுவீர்கள், சில செயல்களை செய்வீர்கள். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய அறிவுக்கு ஆக்கிக் கொள்கிறீர்கள். அந்த வார்த்தைகளை கொண்டு வந்தது அந்த சிக்கல்களை சீரமைக்கக்கூடிய வார்த்தைகளை, தன்மையான வார்த்தைகளை, நன்மையான வார்த்தைகளை கொண்டு மனிதர்களுடைய இதயங்களை அமைதிப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பேச செய்தது இறைவன் தான், நீங்கள் அல்ல. ஆனால் நீங்கள் உங்களுடைய அறிவின் காரணமாக உங்களுடைய கைகளிலிருந்து விலகிக் கொண்டீர்கள், காப்பாற்றிக் கொண்டீர்கள் என்று நீங்கள் உங்களே புகழ்ந்து கொள்கிறீர்கள் தவிர இறைவனை மறந்துவிடுகிறீர்கள். இறைவனை அழைத்ததையும் நீங்கள் மறந்துவிடுகிறீர்கள். ஏதோ அழைக்காததை போன்று நீங்கள் சென்று விடுகிறீர்கள். இவ்வளவு இறை துரோகத்திற்கு பிறகும் இன்னும் இறைவன் உங்களை கண்காணித்தவனாக இருக்கிறான். சில துன்பங்களை உங்களை அடையச் செய்கிறான். முதலில் அடைவதற்கு முன்பாக பயம், அப்பொழுதும் நீக்கியிருக்கிறான். அடைந்த பிறகும் அந்த துன்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையிலும் இதற்கு மேல் தாங்க முடியாது என்ற நிலை வரும்பொழுதும் இறைவன் உங்களை விட்டும் அந்த துன்பத்தை நீக்குகிறான். எப்படி என்றால், மனிதர்களை நிராகரித்து இறைவன் பக்கம் திரும்புகள், நான் நீக்குகிறேன் என்ற அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்களை உயர்த்துகிறான். இறைவனுக்கு இணையாக மனிதர்களை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. இறைவனுக்கு இணை வைக்கும் அந்த ஒரு பாவத்தை இறைவன் நிச்சயமாக மன்னிக்க மாட்டான். அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் சரி, படைக்கப்பட்ட பொருள்கள் அனைத்துமே இறைவனுக்கு ஒப்பானதல்ல. ஏனென்றால் இறைவன் படைப்பாளன், மற்றவை அனைத்தும் படைக்கப்பட்டவை. படைக்கப்பட்டவைகள் படைப்பாளனுக்கு சமமாகுமா? ஆனாலும் நாம் ஆக்கிக் கொண்டோம். உங்களுடைய கால்களுக்கு கீழாக மண் இருக்கிறது. அந்த மண்ணைத்தான் நீங்கள் உங்களுடைய தெய்வங்களாக ஆக்கிக் கொண்டீர்கள். காலில் மிதிபடக்கூடிய மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் உங்களுடைய தெய்வங்களாக ஆக்கிக் கொண்டீர்கள். இறைவனை உங்களுடைய காலடியில் போட்டு மிதித்துடலாம், மிதி வாங்கியவன் இறைவன் என்று நீங்கள் உண்மையான இறைவனை இவ்வளவு படிக்கிறீர்களே, இருந்தாலும் இறைவன் உங்கள் மீது அன்பு கொண்டவன். உங்களுடைய அறிவீனத்தை அவன் மன்னிப்பவன். நீங்கள் பெருமையில் ஆகிவிடும் பொழுதும் பெருமளவு உங்களை அவன் பொறுப்பவன், பொறுமையாளன். ஆகவே நீங்கள் உங்களுடைய துன்பங்களில் சிக்கிக் கொள்ளும் பொழுது, மனிதர்களை நம்பி, உங்களுடைய தெய்வங்களை எல்லாம் நம்பி நீங்கள் உங்களுக்கு இனி எதுவுமே உதவாது என்று ஆகிவிடும் பொழுது, பார்ப்பவர்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் தெய்வங்களை எனக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், உங்கள் தெய்வங்களை எனக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பார்ப்பவர்கள் எல்லாம் இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்தவனோ அவ்வளவு பேரையும் உங்களுடைய தெய்வங்களை எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் கூறுவீர்களே, அப்பொழுது உங்கள் தெய்வங்கள் என்ன ஆயிற்று? தெய்வங்கள் எல்லாம் இல்லை, ஏதோ ஒரு தெய்வம் இருக்கிறது என்று எண்ணுகிறீர்கள் தெரியுமா? அந்த தெய்வத்தை நீங்கள் இப்பொழுது தேடுகிறீர்கள். ஒருவன் உங்களுக்கு மிக பெரும் அநியாயம் செய்து விட்டான், செய்து கொண்டும் இருக்கிறான், இனிமேலும் தாங்க முடியாது. நீங்கள் தெய்வங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து விட்டீர்கள், தெய்வங்களை எல்லாம் கும்பிட்டு விட்டாகிட்டது. இப்பொழுது அநியாயத்திற்கு மேல் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மனிதன் எதிர்க்க வந்துட்டான், இன்னும் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து என்ன செய்வீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? தெய்வம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அங்க மட்டும் எப்படி அந்த ஒண்ணுங்கிற வார்த்தை வந்துச்சு? தெய்வம் ஒன்று இருக்குது. எங்களுடைய தெய்வங்கள் எல்லாம் இருக்கின்றன சொல்ல வேண்டியது ஏன் சொல்ல முடியல? இறைவன் ஒருத்தன் இருக்கான், தெய்வம் ஒன்று இருக்குது, அதை அவங்க அறிவிப்பீங்களா, அறிவிக்க மாட்டீங்களா? இந்த உணர்வுகளை கொண்டுதான் அவனை பயன்படுத்த முடியும், அவனுக்கு தெய்வ உணர்வை ஊட்ட முடியும். அந்த தெய்வ உணர்வின் காரணமாக அவன் தன்னுடைய கேடுகளிலிருந்து விலகிக் கொள்ளலாம். இறைவன் நாடினால் விளக்குவான், பயத்தை ஏற்படுத்துவான். அப்படி இல்லை என்றால் உங்களை தீர்க்க வேண்டும் என்றால் தீர்த்துடுவான். இனிமேலும் உங்களை காப்பாற்றினாலும் நீங்கள் பழைய தவறின் பக்கம்தான் மீளுவீர்கள் என்பதை இறைவன் அறிந்திருப்பானே. ஆனால் அது உண்மையாக இருக்குமே. ஆனால் அவன் மீண்டும் உங்களை வாழ வைப்பதில் அர்த்தமில்லை.
திருந்தக்கூடிய அந்த எண்ணம் இருந்தால் உங்களை மன்னிக்கலாம். அதன் காரணமாக தெய்வ உணர்வை ஊற்றி அதன் பயபக்தியின் காரணமாக அவர்களை உங்களை தீண்டுவதை கொண்டு விலகிக்கொள்ள செய்ய முடியும். ஆனால் உங்களுடைய இருதயங்களில் அந்த நன்மை இல்லை என்ற இறைவன் அறிவானாயின் உங்களை முடித்துவிட முடியும். இந்த நிலையில்தான் பெரும்பாலும் மனிதர்கள் தங்களுடைய உயிரை இழந்துவிடுகிறார்கள், அநியாயத்தில் சிக்கியவர்களாக. ஆகவே இறைவனெல்லாம் இல்லை, அந்த ஒரு இறைவனை தவிர, அந்த ஒரு இறைவன், அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அந்த ஒரு இறைவனை தவிர இறைவன் இல்லை. நீங்கள் பார்க்கும் பொருள்கள் அனைத்தும் படைக்கப்பட்டவை. உலகத்தில் உள்ள படைப்புகள் அனைத்தும் படைப்பாளனால் படைக்கப்பட்டவை. படைக்கப்பட்டவைகள் படைப்பாளனுக்கு ஒருபோதும் சமமாகிவிட முடியாது. உங்களுடைய வாய்களிலிருந்தே இறைவன் அந்த வார்த்தையை கொண்டு வருகிறான். மிக பெரும் துன்பத்திற்கு, அநியாயத்திற்குள் சிக்கும் பொழுது அநியாயம் செய்தவனை பார்த்து தெய்வம் ஒன்று இருக்கிறது என்பதை பயந்து கொள் என்று நீங்கள் கூறுவீர்கள். அந்த ஒன்று என்ற வார்த்தை நீங்கள் பார்க்காததும் அறியாததும் ஆகும், ஆனால் நீங்கள் கேள்விப்பட்டதும் உணர்ந்ததும் ஆகும். எனவே அந்த உணர்வுகளை நீங்கள் பின்பற்றுங்கள். இறைவனை வணங்குவது என்பது இறை உணர்வுகளை நீங்கள் கொண்டிருப்பதாகும். இறைவனை ஒரு காலம் நீங்கள் பார்க்க முடியாது. பார்க்கும் பொருள் அனைத்தும் படைக்கப்பட்டவை, உங்கள் கண்கள் உட்பட. அதில் ஞானமும் கிடையாது, ஒளியும் கிடையாது. இருதயத்தில் உணர்வுகள், அதுவே ஞான ஒளியாகும். இருதய உணர்வுகளை கொண்டு இவை அனைத்தும் இறைவன் இல்லை என்று கூறிவிட்டாலும் இறைவன் இருக்கிறான். அங்கு அந்த இறைவன் மட்டுமே மிஞ்சுவான். ஆகவே அந்த இறைவனை நீங்கள் அடைக்காமல் நீங்கள் உயிரிழக்க முடியாது. அந்த ஒரு இறைவனை நீங்கள் துன்பத்திற்குள் ஆகி உயிர் பிரிந்துவிடும் சமயத்திலும் அந்த இறைவனை அடைக்காமல் உங்கள் உயிர் பிரியாது. எல்லா இறைவனையும் நீங்கள் நிராகரித்து ஒரு இறைவன், அந்த இறைவன் யார் என்று உங்களுக்கு தெரிய இருந்தாலும் அந்த ஒரு இறைவனை அடைக்காமல் உங்களால் முடியாது. நீங்கள் பார்ப்பதெல்லாம் இறைவன் இல்லை, படைக்கப்பட்டவைகள். ஆகவே படைப்பாளன் இருக்கிறான். அந்த படைப்பாளனை நீங்கள் பார்க்க முடியாது. உங்களுடைய இருதயத்தில் உணர்வுகளை படைத்துக் கொண்டிருக்கிறானே, அந்த இறைவனை நீங்கள் உணருங்கள். உங்களுடைய தேவைகளை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறானே, அது ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இனி உங்களுக்காக படைக்கப் போவதில்லை, ஏற்கனவே உங்களுக்காக தீர்மானிக்கப்பட்டதைத்தான் அவன் உங்களுக்கு உணர்வுகளாக கொண்டு வருகிறான். அந்த உணர்வுகளை நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். உணர்வுகள் நமக்கு அவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. உணர்வுகளிலிருந்து நாம் எப்பொழுது தவறிவிடுகிறோமோ அப்பொழுது நாம் நம்மையே இழந்து விட்டவர்களாக ஆகிவிடுவோம். ஆகவே நீங்கள் இறுதியாக நீங்கள் இறைவனை யார் என்று அறிவதற்கு முன்பாக உங்களை சுற்றிலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், மனிதர்கள் எவ்வாறு இறைவனை அடைக்கிறார்கள் என்று. தங்கள் தெய்வங்களின் மீது முழு நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் அனைவருமே தங்களுடைய இறுதி காலம் நெருங்கும் பொழுது எனக்காக நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஹிந்து, ஒரு கிறிஸ்துவர், ஒரு முஸ்லீம், யார் வந்தாலும் சரி, இவர்களெல்லாம் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறுவார்கள். ஒரு முஸ்லீமாக இருந்தால் ஒரு இந்துவை பார்த்து கூறுவார், இந்துவாக இருந்தால் கிறிஸ்துவனை பார்த்து கூறுவார். இப்படி எந்த இறைவன் யார் என்று தெரியாத நிலையில் ஒருவரை ஒருவர் எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறுவார்கள். ஒரு முஸ்லீம் ஒரு இந்துவை பார்த்து எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்ன அர்த்தம்? யாரை பிரார்த்தனை பண்ணுவார் அவர்? உங்களுடைய இறைவன் மீதும் உங்களுக்கு முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்களே, இவர்கள் இறைவனை உணர்ந்தவர்களே இல்லை. ஒரு இறைவன் என்று கூறுவார்களே தவிர இறைவன் யார் என்பது இவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக தெரியாது. அதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். ஆகவே இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் பார்க்கும் பொருள்களைத்தான் இறைவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பேருமே உருவ வணக்கம் செய்பவர்கள். இன்று நாம் இந்த மனித கூட்டங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில், மனித உணர்வுகளை கொண்டு வாழ தலைப்பட்டிருக்கிறோம். அந்த மனித உணர்வில் இறைவன் என்ற அந்த உணர்வு நாம் அனைவருக்கும் பொதுவானது. இறைவன் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு எந்த சமயத்திலும் உதவிக்காக இருக்க வேண்டும். கடும் சூழ்நிலையில் நீங்கள் சிக்கிக்கொண்டு பெரும் துன்பத்திற்குள்ளாகி இறப்பு எந்த நேரத்திலும் வந்துவிடலாம் என்ற அந்த நேரத்தில் மட்டுமே நீங்கள் இறைவனை அடைப்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் அந்த நிலைக்கு ஆளாகவில்லை, உங்களை சுற்றிலும் அந்த நிலைக்கு ஆளானவர்கள் இருக்கிறார்கள், அதையும் சிந்தித்து பாருங்கள். எனவே உங்களுடைய கண்கள் இருந்தும் நீங்கள் குருடர்களாக ஆகிவிட வேண்டாம். பாருங்கள் அந்த நிலையில் எப்படி அவர்கள் இறைவனை அடைக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அந்த இறைவன் மட்டுமே உண்மையான இறைவன். அந்த இறைவனை எவரும் பார்த்ததும் இல்லை, ஒரு காலம் பார்க்கவும் முடியாது. ஆகவே நீங்கள் பார்க்கும் பொருள் எதுவாக இருந்தாலும் இறைவன் இல்லை, அவன் ஒருவனை தவிர இல்லை, அவன் ஒருவனை தவிர. இது உங்களுடைய இறை பண்பாகவும் இறை உணர்வாகவும் இருக்க வேண்டும்.
இதில் உங்களுக்கு எத்தகைய சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் பார்க்கும் உங்கள் அறிவுக்கு எட்டிய எதுவுமே இறைவன் கிடையாது. பார்க்கும் பொருள் அவ்வளவும் இறைவனால் படைக்கப்பட்டவை. ஆகவே படைப்பாளனுக்கு இணையாக படைக்கப்பட்ட ஆகிவிட முடியாது. இறைவன் இல்லை. நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது, உருவத்தின் அடிப்படையில் நினைத்துக் கொண்டிருப்பது, உங்களுடைய பார்வையில் பட்டது எதுவுமே இறைவன் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இறை உணர்வுகளில் நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். அந்த இறை உணர்வுகளுக்கு வடிவம் கிடையாது. ஆகவே இன்று முதலாக நாம் தெய்வங்கள் என்று எதையெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அந்த பக்கம் செல்ல மாட்டோம். அவை அனைத்தும் மனிதர்களால் கற்பிக்கப்பட்ட, இறைவனுக்கு இணையாக்கப்பட்ட பெரும் பாதகங்கள். அவைகள் தெய்வங்கள் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதை இறைவன் எனக்கு அறிவிக்கிறானோ அந்த உணர்வுகளின் பக்கம் திரும்புங்கள். இருதயத்தில் அமைதி வேண்டும். நாம் இன்று பள்ளிவாசல்களுக்கும் கோயில்களுக்கும் சர்ச்சுகளுக்கும் சென்று கொண்டிருக்கிறோம். எனக்கு அமைதி வேண்டும் என்பதற்காக. எங்கே வேண்டும் என்பதற்காக? அமைதி எங்கே வேண்டும்? இருதயத்தில் வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த இருதயத்தில் உங்களுக்கு இறைவனுடைய அனுமதியை கொண்டு அமைதி வேண்டும் என்றால் இறைவன் எங்கு இருக்க வேண்டும்? ஆனால் நீங்கள் எங்கு வைத்திருக்கிறீர்கள் இறைவனை? நீங்கள் வைக்கும் இடத்தில் இறைவன் இருப்பதற்கு உங்களுக்கு அடிமையாகும். அங்கே உங்களுக்கு கூலியால அல்லது எங்கேயும் தப்பிச்சு போக முடியாத ஆள நீங்க கூண்டில் வச்சுட்டா கூண்டில் இருக்கக்கூடிய இறைவனா? எனக்கு அமைதி இருதயத்தில் வேண்டும். இறைவன் எங்க இருக்கிறானோ அங்க அமைதி இருக்கிறது என்றுதானே கோயிலுக்கும் சர்ச்சுக்கும் பள்ளிகளுக்கும் போறீங்க. அங்க இருதயங்கள் இல்லாத இறைவன் எங்க இருக்கிறானோ அங்க அமைதி இருக்குதுன்னு சொன்னா இருதயத்தில் எப்படி அமைதி ஏற்படும்? இறைவன் இருதயத்தில் இருந்தால் இருதயத்திற்கு அமைதி ஏற்படும். நீங்க சொல்லுவீங்க இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அப்படி இருக்கும்போது இருதயத்தில் இருக்க மாட்டானா? எங்க இருந்தா நல்லது? விளக்க மாத்திரையும் துரும்பிலும் இருந்தா நல்லதா, இங்க இருக்கிறது நல்லதா? உங்களுக்கு எங்க வேணும் இறைவன்? உங்களுக்கு எங்க வேணும் இறைவன்? இருதயத்திலேயா அல்லது தூண்லையும் துரும்பிலையும் விளக்க மாத்திரையும் குச்சிலையும் இருக்கணுமா? அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு கட்டிடத்தை கட்டி வைத்துக் கொண்டு அங்கு இறைவன் இருக்கிறான் என்று கூறுகிறீர்கள்? அங்கு இறைவன் இருப்பது உண்மையானால் இங்கு இறைவன் இல்லை என்பதாகும். எங்கு உங்களுக்கு நிம்மதி இறைவன் இருக்கிறானோ அங்கு நிம்மதி இருக்கிறது என்றால் இங்கு இறைவன் இல்லாதவரையில் உங்களுக்கு எந்த காலத்திலும் நிம்மதி இல்லை என்பது அர்த்தமாகும். நீங்கள் கோயில்களுக்குள்ள இருந்தாலும் சரி, அது கோயில்களுக்குள்ளதான் இறைவன் இருக்கிறான் தவிர உங்களுடைய இருதயத்தில் இல்லை என்று நீங்கள் கூறிட்டு காரணமாக இனி உங்களுக்கு எங்கேயுமே நிம்மதி கிடையாது. இறை உணர்வுகளில் வாழ வேண்டும் என்றால் இறைவனை எங்கு நீங்கள் வைக்க வேண்டுமோ அங்கு வையுங்கள். அந்த இறைவனை நீங்கள் ஒரு காலம் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அந்த இறை உணர்வுகளில் வாழ்ந்து வாருங்கள். இறைவனை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவனிடம் நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக கேளுங்கள். மனிதர்களை ஒருபோதும் நம்பாதீர்கள். மனிதர்களுடைய அறிவையும் உங்களுடைய கால்களுக்கு கீழாக ஆக்குங்கள். மனிதர்களுடைய படிப்பு, மனிதர்கள் கற்றுக் கொடுத்த அந்த புத்தகங்கள் அவ்வளவு உங்களை செருப்பு என்று நீங்கள் நினைக்காத வரையில் உங்களுக்கு இறைவனுடைய அனுமதியோ, அவனுடைய அனுக்கிரகமோ, அவனுடைய பாக்கியமோ, அவனுடைய பாதுகாப்போ உங்களுக்கு கிடையாது. நாம் அனைவரும் நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக இன்று வாழ்வுமையானால் இன்று நம்முடைய இருதயத்தில் நாம் இறைவனை ஏற்றுக்கொண்டோம். பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இறைவன் அல்ல. அறிந்து வைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இறைவன் அல்ல. கற்பிக்கப்பட்ட எந்த ஒரு பொருளும் இறைவன் அல்ல. அவ்வளவும் இந்த மண்ணிலிருந்து எடுத்தது. இந்த மண் என் காலுக்கு அடியில் மிதிப்பட்டது. இறைவன் காலுக்கு அடியில் மிதிப்பட மாட்டான். ஆகவே இவை அனைத்தும் தெய்வங்கள் அல்ல. இந்த நம்பிக்கையை கொண்டு வாழும் பொழுது உணர்வுகளில் வாழ்ந்து வாருங்கள். என் இறைவன் எனக்கு போதுமானவன் என்ற அந்த உணர்வுகளில் நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். அந்த உணர்வுகள் இருக்கும் வரையில் மனிதர்களை நம்ப வேண்டாம். ஆகவே அவர்களை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம். உங்களுடைய தேவைகளுக்கு அவர்களை நம்பிவிட வேண்டாம். அவ்வளவுதான். நான் உங்களை சில விஷயங்களை கேட்கிறேன்னு சொன்னா கேட்கறது தான். நீங்க செய்வீங்கிற நம்பிக்கையோட நான் கேட்கல. முடிந்தால் செய்யுங்க. ஏன்னா நன்மையை கொண்டு தான் நான் கேட்கிறேன். அதுல உங்களுக்கு நன்மை இருக்குது. பொறாமையின் காரணமாக எனக்கு செய்யாமல் இருப்பீங்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. உங்களுடைய தேவைகளை நீங்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே இறைவன் பூர்த்தியாக்கி விட்டான் என்பதையும் உணருங்கள். மனிதனை படைப்பதற்கு முன்பாக மனிதனுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியாக்கி இருக்கிறான். பின்னரே மனிதனை படைத்தான். ஆகவே எந்த ஒரு மனிதனுக்கும் நான் வேலை செய்ய மாட்டேன், அந்த இழிபிறப்புடையவன் நான் அல்ல. இந்த உலகில் முயற்சி என்பது இறைவனுடைய அடிப்படையில் இருக்கிறதே தவிர மனிதர்களுக்கு மனிதர்கள் செய்யக்கூடிய உழைப்பின் அடிப்படையில் கிடையாது. எந்த ஒரு மனிதனுக்கும் என்னுடைய ஒரு அணுவளவு முயற்சியும் அவனுடைய பெருமைக்காக செல்லக்கூடாது. என்னுடைய உழைப்பும் அவனுடைய பெருமைக்காக செல்லக்கூடாது. என்னுடைய உழைப்பின் காரணமாக ஒரு தன்னை பாசம் சொன்னா நான் வெறுக்கிறேன். அவன் பாசம் நினைச்சிட்டு என்னை இழிவாக்கின வேலை செய்யறதையும்
இனி நான் இதை கொண்டு நான் சம்பளம் வாங்குறதையும் ஒரு விபச்சாரத்துக்கு இணையா நான் நினைக்கிறேன். ஆகவே எந்த ஒரு மனிதனும் எனக்கு உயர்ந்தவன் என்று கூறினால் அவனுக்கு உதவி செய்வதையோ, அவனுக்கு நான் துணை போவதையோ, அவனுக்காக நான் ஊழியம் புரிவதையோ வெறுக்கிறேன். இன்றைய நிலையில் நீங்கள் அந்த சூழலில் சிக்கிக்கொண்டீர்கள். இப்பொழுது நீங்கள் வெறுக்க ஆரம்பித்து விடுங்கள். வெறுத்த நிலையில் அந்த காரியங்களை செய்து வாருங்கள். ஓரளவுக்கு உங்களுடைய தன்மானம் பாதிக்கப்படாமல் உங்களுடைய மரியாதையை இறைவன் காப்பாற்றுவான். கூடிய விரைவில் நீங்கள் மனிதர்களை விட்டும் ஒதுங்குவீர்கள். மனிதர்களுடைய சூழ்நிலையை விட்டும் நீங்கள் ஒதுங்குவீர்கள். தனித்தன்மை வாய்ந்த இறைவனுக்கு மட்டுமே அடிபணியக்கூடிய அந்த மகத்தான பண்பினுள் நீங்கள் நுழைவீர்கள். அந்த வாழ்க்கை பிற மனிதர்களுக்கு அத்தாட்சியாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் இறைவனுடைய அத்தாட்சியாக, இறைவனுக்கு சாட்சியமாக வாழ வேண்டுமே தவிர மனிதர்களுக்கு அடிபணிந்து இவர்களுடைய கல்வி அறிவோ, இவர்களுடைய சிஸ்டம், லிவிங் சிஸ்டத்துக்கோ அல்லது இவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்ட இந்த வாழ்க்கை முறைக்கோ நான் ஒருபோதும் உதவ மாட்டேன். இது அசிங்கமான வாழ்க்கை, மிருகத்தை விட கேவலமான வாழ்க்கை. இந்த மனித சமுதாயம் ஏற்படுத்தி கொண்ட இந்த பொருளாதார வாழ்க்கை, உடலை உழைக்க வேண்டும், வருத்த வேண்டும் என்ற இந்த சொல் இவர்கள் எனக்கு கற்பிக்க வேண்டியதல்ல. என் இயற்கை அதை ஏற்றுக்கொள்ளாது. உங்களுடைய உடலை வருத்துவதற்கும் உழைப்பதற்கும் உங்களால் முடியுமா? உங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளுமா? விரும்புமா? அதை எவனொரு மனிதனுக்குமே உங்களுடைய உழைப்பை கொடுக்க உங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளுமா? எப்படி நீங்கள் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டீர்கள்? வெறுத்து விடுங்கள். இன்று முதலாக இந்த படிப்பு இந்த அடிமைத்தனத்துக்கு உதவுகிறது. பிறருக்கு உழைக்கக்கூடிய, தன்மரியாதையை விட்டுக் கொடுக்கக்கூடிய, சுயமரியாதையை விட்டு கொடுக்கக்கூடிய, எந்த கௌரவமோ கண்ணியமோ இல்லாத நிலைக்கு நீங்கள் ஈடுபடுத்தக்கூடிய இந்த நிலையை ஏற்படுத்தக்கூடியதுதான் உங்களுடைய படிப்பு. கூலி வேலைக்காக உங்களை தயாரிக்கிறது. இந்த கேடுகட்ட படிப்பை நீங்கள் நிராகரிக்க வேண்டும். படியுங்கள், நிராகரியுங்கள். புரிகிறதா? இந்த சூழ்நிலையை நீங்கள் சிக்கிக்கொண்டீர்கள். ஆகவே உங்களுடைய நிர்பந்தம், அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தமில்லை. ஆகவே நிர்பந்தத்தின் காரணமாக நீங்கள் படிக்கிறீர்கள் தவிர இது உங்களுக்கு உதவும் என்று ஒருபோதும் படிக்க வேண்டாம். உங்களுக்கான தனித்தன்மை வாய்ந்த இந்த படிப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை, மிக உயர்ந்த வாழ்க்கை, ஞானங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, அறிவை கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை அல்ல, ஞானங்களை கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் நீங்கள் என்றென்ற நிம்மதியுடன் வாழ்வீர்களே. இருதயத்திற்கும் மூளைக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் தெரியுமா? மூளையை உபயோகப்படுத்தி. அப்படி அல்ல. இந்த மூளை இயங்குவது இருதயத்தின் காரணமாகத்தான். ஆகவே இருதயத்தை நான் பண்படுத்தி கொண்டால் இந்த மூளையும் ஒழுங்காக இயங்கும். இந்த உலக வாழ்க்கைக்கு இந்த மூளை, நாளைய வாழ்க்கைக்கு இந்த இருதயம். நீங்கள் நாளைய வாழ்க்கைக்காகவும் இப்பொழுது வாழ்கிறீர்கள். இந்த இருதயமில்லாத வாழ்க்கை நாளைய வாழ்க்கையை உங்களுக்கு பண்படுத்தாது, இன்றைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தாது. ஆகவே நாம் இன்று இருதயத்தில் உணர்வுகளை கொண்டு வாழ வேண்டும். உங்களுடைய தேவைகள் என்னவோ அவ்வளவும் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் நம்புங்கள். நோய்களாக இருக்கலாம், மனநோய்களுக்கும் காரணம் உங்களுடைய இருதயங்களில் ஏற்படுத்தக்கூடிய அந்த உணர்வுகளை நீங்கள் மதிக்காமல் மனிதர்களை நீங்கள் நம்பியதன் காரணமாக மனநோய்களுக்கும் ஆளாக்கப்படுவீர்கள். மனநோய்களுக்கு காரணம் மனிதர்களை நம்புவது, மனிதர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த தெய்வங்களை நம்புவது, பார்க்கும் பொருள்களை எல்லாம் தெய்வங்கள் என்று நீங்கள் நம்பிக்கை கொள்வது இறைவனுக்கு புறம்பானதாகும். இனி உங்களுக்கு மனதில் ஒரு தேவையை, நிம்மதியை நீங்கள் அடைய வேண்டுமென்றால், மனதின் ஒரு நோயிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமென்றால் இந்த தெய்வங்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு இறை உணர்வுகளின் பக்கம் நீங்கள் எப்பொழுது திரும்புகிறீர்களோ அந்த இறைவனை பார்க்க முடியாது. ஒரு காலம் இறைவனை உணர மட்டுமே முடியும். என் இறைவன் எனக்கு போதுமானவன், இனி தெய்வங்கள் எல்லாம் இல்லை, அவன் ஒருவனை தவிர என்ற அந்த உணர்வு உங்களுக்கு வரும் வரையில் உங்களுடைய மனதில் இருந்துள்ள ஒரு காயத்தை நீங்கள் நீக்க முடியாது. ஆகவே இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். இன்று முதலாக உங்களுக்கு தெய்வங்கள் இல்லை, தெய்வம் ஒன்றுதான். இறைவர்கள் இல்லை, இறைவன் ஒன்றுதான். கடவுள்கள் இல்லை, அவன் ஒருவனை தவிர. இல்லை என்பது பார்ப்பது அனைத்தும் இல்லை, பார்க்காதது அவன் ஒருவனை தவிர. ஒரு காலம் அவனை பார்க்க முடியாது. அந்த உணர்வுகளை கொண்டு நான் வாழ்வேன். இன்று முதலாக உங்களுடைய வாழ்க்கை திசை திரும்புகிறது. இந்த வாழ்க்கை நமக்காக விதிக்கப்பட்ட வாழ்க்கை. இதிலிருந்து நாம் மனிதர்களை நம்பி வழிகட்டோம். இனி நாம் நம்முடைய வாழ்க்கையில் திரும்புகிறோம். இந்த உணர்வுகளை கொண்டு வாழும் வரையில் இறுதியாக நீங்கள் இறைவனை அடைப்பீர்களை உதவி செய்ய என்று அதை இப்பொழுதே அடையுங்கள். நன்றாக இருக்கும் பொழுதே அடையுங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படாது. ஆகவே நமக்கு இறைவன் போதுமானவன் என்ற இந்த உண்மையை கொண்டு இந்த வகுப்பை முடித்துக் கொள்வோம். இறைவர்கள் பல இல்லை, ஒன்றுதான் என்பதை உங்களுக்கு சந்தேகமற விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த வகுப்பு இன்று முடிந்திருக்கிறது. ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா?
தெய்வங்கள் இல்லை, இறைவர்கள் இல்லை, கடவுள்கள் இல்லை. ஆனால் அந்த ஒரு இறைவனை தவிர, அந்த ஒரு இறை உணர்வை தவிர வேறு எதுவும் இறைவன் இல்லை. இன்று முதலாக உங்களுடைய இறைவனுடைய உணர்வுகள் உங்களுக்கு எங்கிருக்கின்றன என்பது காட்டப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். பார்க்கக்கூடிய எந்த ஒரு தெய்வத்தையும் தெய்வமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இறை உணர்வை தவிர இறைவன் இல்லை. உணர்வுகளை பார்க்க முடியாது. ஆகவே இந்த இறைவனை தவிர, இந்த இறை உணர்வை தவிர இறைவனாக நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இறை உணர்வுகள் உங்களுக்கு கூறுவது எதுவோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். மனிதர்களை அவர்களுக்கு வேலை செய்வதை வெறுக்கிறீர்கள், உண்மை, வெறுத்துவிடுங்கள். நம்பிக்கை கொள்ளுங்கள். உழைப்பு, முயற்சி, மனிதர்களுடைய அடைவில் என்னுடைய உடலை வருத்துவது எனக்கு பிடிக்காது, அது உணர்வு. யாரொருவரும் என்னை வேலை எனக்கு பிடிக்காது, அது உணர்வு. அந்த உணர்வுகளை நீங்கள் வாடுங்கள். உணர்ச்சிகள், உழைப்பே உயர்வு, முயற்சி தன் மெய் வருத்த செக்கு ஆட்டுற மாதிரி ஆட்ட கூலி தரும். இதெல்லாம் மிக மிக மோசமான வார்த்தைகள். தெய்வத்தால் முடியாட்டி கூட இதை விட ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தை என்ன இருக்க முடியும்? ஆகவே நாம் மனிதர்களில் பெருமை கொண்டவர்களையும் கவிஞர்களையும் புலவர்களையும் பின்பற்ற மாட்டோம். உண்மையாளர்களையும் நேர்மையாளர்களையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் இறை உணர்வு கொண்டவர்களையும் நாம் பின்பற்றுவோம். இறைவர்கள் இல்லை, தெய்வங்கள் இல்லை, கடவுள்கள் இல்லை என்று நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா? ஆனால் அவன் ஒருவன் தான் உணர்ந்து கொண்டீர்களா? அந்த ஒருவன் இறை உணர்வாகும். ஒரு காலம் பார்க்க முடியாது. இந்த உணர்வில் வாழ்வீர்களானால் இன்று முதலாக நீங்கள் உங்களுடைய போக்குகளில் இருந்து மாறி இருதயம் என்ற கோயிலின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய தெய்வங்களை நிராகரித்து விடுங்கள். இன்று உங்களுடைய மனநிலை மாறும். அதுவரையில் உங்களுக்கு விமோச்சனம் இல்லை. மனநிலை எப்பொழுது மாறுகிறதோ உடல் ஆரோக்கியம் தானே அதிலிருந்து விடுபடும், அதிலிருந்து விளையும். ஒட்டுமொத்தமான அனைத்து உணர்வுகளுக்காகவும் இன்று உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இறை உணர்வுகளில் நீங்கள் வாடும் காலமெல்லாம் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. அந்த இறை உணர்வு உண்மைதான் என்பதை இன்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இன்று முதலாக நீங்கள் அடையக்கூடிய அந்த நன்மைகளிலிருந்து உங்களுக்கு இறைவன் உணர்வுகள் இருக்கிறானே தவிர அவனை பார்க்க முடியாது என்பதை விளங்கிக் கொள்கிறோம். பார்க்கக்கூடிய எந்த ஒன்றும் அல்லது கற்பனையில் அவனை உருவமைத்துக் கொள்ளக்கூடிய எந்த ஒன்றும் இறைவன் இல்லை. நாம் இன்று இறை உணர்வின் பக்கம் திரும்பிவிட்டோம். ஆகவே நமக்கு இறை உணர்வன் தான் இல்லை, தெய்வங்கள் அனைத்தும் இல்லை, அவன் ஒருவனை தவிர. இது நம்முடைய வாழ்க்கையாக இன்று முதலாக அமையட்டும். இன்று முதலாக உங்களுடைய எண்ணங்கள் சீரமையும், உங்களுடைய மனநிலைகள் மாறுபடும். அதிலிருந்து இருக்கக்கூடிய அத்தாட்சிகளை நீங்கள் உணர்ந்து இன்னும் இறைவன் பக்கம் திரும்புங்கள். இந்த சீடியை ஒவ்வொருத்தரும் வாங்கிக்கோங்க. திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதாக இருக்குது. பல விஷயங்கள், புதிய விஷயங்கள் வந்திருக்குது. ஆகையினால மனதில் இந்த உண்மைகள் தேங்க வேண்டும். இதன் அடிப்படையில் திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க.